نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் பல்வேறு பகுதிகளை நாம் அறிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய பால்ய பருவம், அவர்களுடைய வாலிப பருவம், அதற்கு பிறகு இறை தூது என்று அவர்கள் பிரகடனம் செய்துவிட்டு மக்காவிலே வாழ்ந்த வாழ்க்கை, அதற்கு பிறகு மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் என்ற தியாக பயணம், அங்கேப்பட்ட சிரமங்கள், நபிகள் நாயகம் சந்தித்த பத்ர் போர்க்களம் ஆகிய நிகழ்ச்சிகளை எல்லாம் இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது பத்ர் என்ற உஹது என்ற வரலாறை சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த இந்த உஹது போரிலே முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கடினமான சோதனையை வைத்தான். அந்த சோதனைகளை எல்லாம் அந்த சமுதாயம் வென்றதா? இந்த விவரங்களைத்தான் நாம் இந்த உஹது போர் வரலாற்றில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். உஹது என்பது மதீனாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பேர் தான் உஹது. உஹது போர் சொல்றமே, உஹது என்பது மதீனாவுக்கு ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ள ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் உஹதுன்னு சொல்றது. அந்த மலை அடிவாரத்தில் இந்த போர் நடந்ததுனால இந்த போருக்கு பேர் என்னது? உஹது போர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இந்த போர் நடக்குது. அதனால அந்த எந்த இடத்துல அந்த யுத்தம் நடக்குதோ அந்த இடத்தினுடைய பெயரையே இந்த போருக்கு சூட்டி இருக்கிறாங்க. இந்த உஹது போர் எதற்காக நடக்கிறது? இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, பத்ர் போர்ல மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு சரியான பாடத்தை முஸ்லிம்கள் கற்பித்தார்கள். அவங்க எதிர்பாராத வகையில ஒரு பெரிய தோல்விய அவங்க தழுவுனாங்க. யாரு? மக்காவில் இருந்த காபிர்கள். எந்த அளவுக்குன்னா அதுல முக்கியமான தலைவனாக இருந்து இஸ்லாத்தை எதிர்ப்பதில் ரொம்ப முன்னணியாக இருந்த அபூஜஹல் உட்பட பெரிய பெரிய தலைகள் எல்லாம் அந்த போர்லயே கருவறுக்கப்பட்டாங்க. முதல் போர்லயே குறைந்த எண்ணிக்கை 300 பேர், அந்த சைடில் 1000 பேர். இந்த பலம் இருந்தும் கூட மலக்குமார்களுடைய உறுதுணையோடு அல்லாஹ்வுடைய பெரிய உதவியை பெற்று முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி அல்லது அவர்களுடைய தோல்வி, மக்காவாசிகளுக்கு தோல்வி இருக்குல்ல, இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானமாக, ஒரு கௌரவ பிரச்சனையாக அங்க உள்ள மக்களால் கருதப்படுது. ஊருக்கு தோத்து போன உடனே புண்களை எல்லாம் காரித்து போற அளவுக்கு, வேண்டாம் அந்த மாதிரி கேவலப்பட்டு தோத்து வந்துட்டீங்க, ஒரு சின்ன கூட்டத்தில் அடிவாங்கி ஓடி வர்றீங்களே என்று சொல்ற அளவுக்கு ஊருக்குள்ளேயே இவர்களுக்கு அவமானம். யாரும் இந்த போரில் தப்பிச்சவங்க கூட சொல்லி சேர்ந்தாங்களோ அந்த ஆட்களுக்கு ஒரு பெரிய அவமானம். அப்ப பெரிய பெரிய தலைகள்லாம் போயிடுச்சு. அப்ப யார் அந்த இடத்துல தலைமை தாங்கிறது இருக்கான்னு கேட்டா அபூ சுஃபியான் தான் இருக்காரு. இவர் பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. பிற்காலத்துல இவர் ரொம்ப பெரிய ஒரு நல்ல திறமையான ஒரு நிர்வாகி, பெரிய ராஜதந்திரி, போர் தந்திரங்கள்லாம் தெரிஞ்சவர், அதே நேரத்தில் வியாபாரி. இவர் சேர்ந்த பக்க பாடத்தை வச்சுதான் முஆவியாவை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார். முஆவியாவுடைய மகன் யஸீதுக்கு பாட்டினார். பாத்தீங்கன்னா அபூ சுஃபியான் என்பவர் யஸீதுன்னு சொல்லும் இல்லையா, யஸீது தகப்பனார் முஆவியா.
அவருடைய தகப்பனார் தான் அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் வந்து ரொம்ப திறமையான ஆளு. அது மாத்திரம் இல்லாம இந்த அபூ சுஃபியான் ஒரு வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாமனார் வேற. ஏன்னா இவருடைய மகளை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க திருமணம் முடிக்கிறாங்க. இவருடைய மகள் வந்து உம்மு ஹபீபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்திருக்கிறாங்க, மாமனார் வேற. அப்ப இந்த அபூ சுஃபியான் தான் அன்னைக்கு வந்து மக்காவுல பெரிய தலைவர். அபூ ஜஹல் போயாச்சு, பெரும்பெரும் தலைகள்லாம் விழுந்துருச்சு. அடுத்து இருந்த தலை யாருன்னு கேட்டா அபூ சுஃபியான் தான். இந்த ஆளு எல்லாத்தையும் திரட்டுறாரு மக்களை எல்லாம். மக்களே, நமக்கு நம்ம ஊர்ல இருந்து வரிசை அடிக்கப்பட்ட ஊர்ல நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு பாடம் கற்பிச்சுட்டான், விடக்கூடாது. சரியான முறையில் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கணும். நம்ம முழு சக்தியும் திரட்டி என்ன செய்யணும்? ஏற்கனவே உள்ளது வந்து நம்ம ஏன்னா ஏற்கனவே அவங்க போருக்கு வரல, அந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை காப்பாற்றுறதுக்கு தான் ஓடி வர்றாங்க. வந்த இடத்துல போராயி சந்திச்சுட்டாங்க, போருக்குன்னு ஒரு பெருந்தயாரிப்புல வரல. இப்ப என்ன செய்யறாரு அபூ சுஃபியான்? மக்களை வந்து தயாரிக்கிறார். விடக்கூடாது, ஒவ்வொருத்தரும் இதுல பங்கெடுக்கணும், பெரிய அளவுல நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை தூண்டுறாரு. இதுல நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா பதில் போர்ல. அவங்க உறவினர்கள் எல்லாம் படுவாங்கிற ஒருவர் இருப்பாங்க, கைது செய்யப்பட்டவர்களுக்கு உறவினர்கள் இருப்பாங்க, அடி வாங்கி வெட்டு வாங்கிட்டு போனவர்களுக்கு உறவினர்கள் இருப்பாங்க. நேரடியா பாதிக்கப்பட்டவர்கள் வேற உத்வேகம் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு தீர்மானம் பண்றாங்க. இப்ப நம்ம படை எடுத்து போய் இப்ப தாக்கணும். ஏற்கனவே உள்ள பதில் போரை பொறுத்த வரைக்கும் அவங்க யுத்தத்துக்குன்னு வரல. அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மறிக்க போறாங்கன்ற உடனே அதை காப்பாற்றுறதுக்கு தான் வர்றாங்க என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்ப எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டா மதீனாவுக்கு போகணும், மதீனாவை ரவுண்டு கட்டி முற்றுகையிடணும், ஒண்ணும் இல்லாம வேரோடு அறுத்துக்கிடணும் அப்படிங்கிற தயாரிப்போட அவர்கள் வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க, மக்காவில இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்து போருக்குன்னே தயாராக மக்காவிலிருந்து புறப்பட்டு விட்டது என்ற செய்தி வந்து கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறவங்களுக்கு எப்படியும் கிடைக்கும், கிடைக்கிற ஒரு ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க புறப்பட்ட உடனே இங்க தெரிஞ்சு போச்சு, அதாவது படை நடத்தி செய்யறாங்க வர்றாங்க என்று எனக்கு மெசேஜ் கிடைக்குது. அதனால வந்து நம்ம என்ன செய்யலாம், முதல்ல என்ன செய்யறாங்கன்னா அது உண்மையான்னு பாக்குறதுக்காக வேண்டி இங்க இருந்து ஆட்களை அனுப்பி பார்த்து வர சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோம்னா இங்க இருந்து படம் வந்துகிட்டு இருக்கிறதும் பெரிய கூட்டமா வர்றது எல்லாம் தெரியுது. இப்படி எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு கேட்டா 3000 பேர் வர்றாங்க. ஏற்கனவே பதில்ல வந்த போலவே 1000, அதனுடைய 3 மடங்காக என்ன செய்யறாங்க, திரட்டிக்கிட்டு 3000 பேரோட பெரிய தயாரிப்போட இந்த உஹது போரை சந்திப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு நோக்கம் உஹது இல்ல, அவங்க நோக்கம் மதீனாவை போய் தாக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் பொறுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துகிட்டு இருந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் கூட்டி இப்ப என்ன செய்யலாம், அதாவது பெரிய தயாரிப்போட பெரிய முஸ்லீமோட வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம முன்னாடி 2 வழி இருக்குது. ஒண்ணு, இந்த ஊருக்குள்ள வந்து முற்றுகையிட செய்யாமல் வெளியிலேயே வழிமறிச்சிருது. ஊரை முற்றுகைட்டாங்கன்னா பொம்பளைங்க சிலர்கள் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். வெளியில வழிமறிச்சிட்டோம்னு சொன்னா ஆம்பளைங்களும் தாங்கிடுவோம், இவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது, ஊருக்கு சேதம் ஏற்படாது. அப்ப ஊருக்கு சேதம் ஏற்படாத வகையில வெளியே சென்று போய் எதிர்கொள்வோமா, அல்லது வந்து முற்றுகையிடட்டும், நம்ம உள்ளே இருந்து கொண்டு தாக்குதல் நடத்தலாம். முற்றுகையிட்டால் என்ன செய்யலாம், உள்ள நம்ம வில்லு அம்பு வேலு அதெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அதன் மூலமாக தாக்குதல் நடத்தி செய்வோம். அது மாதிரி முற்றுகையிட்டா சோறு பொருளாம் காலியா போயிடும், வெளியிலும் வந்திருக்காங்க மனுக்கட்டு. நம்ம அதுக்குரிய உணவுகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னா சாப்பாட்டுக்கு இல்லாமலே 3000 பேருக்கு சோறு கொடுக்க முடியாது, அப்படியே கலந்துக்கிறது ஒண்ணு இல்லாம போயிடும். அப்படி செய்வோமா என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்கள்ட்ட வந்து ஆலோசனை செய்யறாங்க. ஆலோசனை செஞ்ச உடனே சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, குறிப்பா அப்துல்லா இப்னு உபை அப்படிங்கிற ஆளு, இந்த ஆள் வந்து முனாஃபிக்கு 2 வேஷம் போடுற ஆளுடைய தலைவர். இந்த நம்ம இங்க இருந்து போருக்கு போகணும் வந்தா பார்த்துக்கிறோம், இவங்க அந்த மெசேஜ் கொடுக்குறான், வந்து சுத்தி எடுத்துக்கிறோம், இவங்க ஐடியா எப்படி கொடுக்குறான், வந்தா வரணும் பார்த்து இங்க இருந்து தாக்கி தடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறான். அப்புறம் சில பேர் இளைஞர்களா இருக்கக்கூடியவர்கள் எழுந்து
பதில் போர்ல கலந்து கொள்ற வாய்ப்பு கிடைக்காதவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எழுந்து இல்ல நம்ம ஊருக்கு முற்றுகையிடுற அளவு விடக்கூடாது, நம்ம கொஞ்சம் முன்னாடியே போய் என்ன செஞ்ச வர்ற படையை தடுக்கணும், தடுத்து நிறுத்தி போற சந்திக்கணும், ஊரை முற்றுகையிடுற அளவுக்கு அவங்கள முன்னேற விடக்கூடாது என்று சொல்லி ரெண்டு கருத்தா வச்சு சண்டை நடந்துகிட்டு கருத்து வேறுபாடு நடந்துகிட்டு இருக்கு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு முடிவு வராம குழப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி திடீர்னு உள்ள போறாங்க. கோவிச்சுக்கிட்டு போற மாதிரி தெரியுது. மசூரா கேட்கறாங்க, கொஞ்சம் பேர் இங்கே இருப்போங்கிறாங்க, கொஞ்சம் பேர் போகணுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாக உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஆயுதபாணியாக வெளியே வர்றாங்க. உள்ள போயிட்டு வர்றாங்க, கவசத்தை அணிந்து கொண்டு இடுப்புல வாழை சொருகி கொண்டு போருக்கு தயாராக வருவாங்க இல்லையா, அது மாதிரி வர்றாங்க, வேகமாக வர்றாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இந்த மாதிரி முடிவு இப்படி வந்திருக்கிறீங்க, இல்ல நீங்க விரும்பாம ஏதோ இந்த போருக்கு தயாரான மாதிரி தெரியுது. பார்த்தா வேணான்னு ஒரு முடிவு எடுக்கணும், போட்டு தேவையில்லாம ஒரு போருக்கு போகணுங்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. சரி இவங்க விரும்பினாம போருக்கு சந்திப்புமே அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி தெரிஞ்சு பார்க்கும்போது சஹாபாக்கள்லாம் அல்லாஹ்வுக்கு நாங்க வற்புறுத்தல, உங்க விருப்பம் போல செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த நபியாக இருந்தாலும் போருக்கு என்று ஆயுதம் தரித்த பிறகு அதை சந்திக்காம பின்வாங்க கூடாது. நபிமார்களுக்கு அது ஹலால் இல்ல. போருக்குன்னு ஆயுதம் தரித்து அதை சந்திச்சுதான் அவனை பின்வாங்க கூடாது. அது போர்ல இருந்து பின்வாங்கினது ஆயிருமா, முடிவெடுக்க முடிஞ்சு ஆயிரம் யோசிக்கணும். முடிவெடுத்த பிறகு என்ன செய்யக்கூடாது, பின்வாங்குதல் இருக்கக்கூடாது. நபிக்கு ஒரு தகுமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. சந்திக்கணுங்கிற முடிவு வந்துடுறாங்க. இது எப்ப சந்திக்கணும்னு முடிவு வர்றாங்கன்னு கேட்டா வெள்ளிக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை. எந்த வெள்ளிக்கிழமைன்னா ஹிஜ்ரி 3வது வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் 3வது வருஷம் ஷவ்வால் மாதம். ஷவ்வால் மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமையில 3ஆம் வருஷத்துல ஷவ்வால் மாதத்துல, ஷவ்வால் மாதம்னா நோன்பு பெருநாள் மாசம் சொல்லுவாங்க. அப்படி நமக்கு புரியும். ஷவ்வால் மாசம்னா எது, நோன்பு பெருநாள் கொண்டாடுறதுல ரமலான் வருட மாசம். அப்ப ஷவ்வால் மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை என்று மசூரா பண்ணி அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில புறப்படுறாங்க. சனிக்கிழமை காலையில போருக்கு புறப்படுறாங்க. ஜும்மாவெல்லாம் அவங்க தொழுகிறாங்க. தொழுதுட்டு சனிக்கிழமை காலையில தான் போருக்காக வேண்டி அவங்க தயாராகிறாங்க. 10-15 கிலோமீட்டர் தானே போய் சேர்ந்துடுறாங்க. காலையில போய் சேர்ந்துடுறாங்க. அவன் சந்திக்கிற இடம் என்ன, உலகத்துல போய் சந்திக்கணும்னு நினைச்சு போகல, போய்கிட்டே இருக்கும். எங்கன வரனா அங்க நினைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அவன் அங்க இருந்து 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் வரைக்கும் அவன் உதவி நெருங்கிட்டான். இவங்க போய் சேரும்போது எங்கதான் அவங்க பிடிக்க முடியுது, உதவில. அவனை பொறுத்த வரைக்கும் மக்காவுல இருந்து 280 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கலாம். இவங்க இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தான் போறாங்க. அதுக்கடுத்து இந்த உதவிக்கு மலை அடிவாரத்துல அவங்க டேரா போட்டிருக்கிறாங்க, ஓய்வுக்கு தங்கி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அங்கே போயிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல சந்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவெடுத்துதான் அந்த உதவி போர் அந்த வருஷத்துல நடக்குது. அதாவது ஹிஜ்ரி 3வது வருஷம் ஷவ்வால் மாதம் சனிக்கிழமையில அது நடக்குது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு புறப்படுறாங்கம்மா. சனிக்கிழமை ஜும்மாவில அவங்க சொல்லுவாங்க. சனிக்கிழமை காலையில தான் செய்யுது. இது கதவுத்தேன்னு குர்ஆன்ல எல்லாம் சொல்றான். காலை நேரத்திலே மக்களை போருக்கு தயார்படுத்தினீர். ஜும்மாவுக்கு பிறகு தயார்படுத்தினா காலையில் நடந்து இருக்க மாட்டான். வெள்ளிக்கிழமை மசூரா பண்றாங்க. வெள்ளிக்கிழமை மசூரா பண்றாங்க, ஜும்மா தொழுகிறாங்க. அடுத்த நாள் காலையில புறப்பட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல அடைஞ்சிடுறாங்க. சனிக்கிழமை தான் இது பண்றாங்க. வெள்ளிக்கிழமை ஆலோசனை நடத்துவது. அப்ப சனிக்கிழமை காலையில போய் அந்த இதை அடைஞ்சிடுறாங்க. இது எப்பன்னு கேட்டா 11வது நாள் கிழமை சனிக்கிழமை, ஷவ்வால் பிறை 11. அதாவது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் பிறை 11 சனிக்கிழமை காலை நேரத்தில் போறாங்க. உதவிக்கு பக்கத்தில் தங்கி இருக்கிறாங்க. உதவிக்கு முதுக காட்டின விதமாக உதவி முதுகுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அங்க தங்குறாங்க. உதவி 2 பேருக்கும் பின்னாடி தான் இருக்கு. அவங்களும் உதவிக்கு முன்னாடி தான் தங்கி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உதவி மேல தங்கள் முதுகுக்கு பின்புறம் வர்ற மாதிரி இருந்து கொண்டு அவர்களும் முன்னாடி போய் என்ன செய்யறாங்க, அங்க தங்கிடுறாங்க. தங்கி அந்த இடத்துல போர் நடக்குது. இப்படி புறப்பட்டு போனது எத்தனை பேர் கேட்டா 1000 பேர் தான். அங்க வர்ற எவ்வளவு பேரு, 3000 பேர். 3000 பேர் இருக்கிற அந்த இதை எதிர்ப்பதற்காக வேண்டி போறது எவ்வளவு பேர் தான், 1000 பேர் தான் போறாங்க.
இந்த 1000 பேரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாலும் வழியிலேயே இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை நம்ம போக வேண்டியது முனாஃபிக் மதீனாவில் இருந்துகிட்டே இடங்கள் பண்ணிட்டு இருந்தான். இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு 300 பேரை இவனாலையும் சேர்த்து கொண்டு போறான் முனாஃபிக்குகளை. ஒரு கொஞ்ச தூரம் போன உடனே இது நாங்க எங்க யோசனை கேட்கல, நாங்க போறதுக்கு தயாரா இல்ல, நீங்களும் போய்க்கிறீங்க அப்படின்னு 300 தெரிஞ்சுறாங்க. போறது 1000 20 கிலோமீட்டர் போறதுக்கு இடையில தான் நடக்குது. காலைல கிளம்பி போறதுக்கு இடையிலேயே கொஞ்ச தூரம் போற மாதிரி இந்த மம்தா பானர்ஜி பண்ண மாதிரி புறக்கணிப்பு மாதிரி போட்டு வாக்களிப்பு செஞ்சா இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. மாயாவதி செஞ்ச மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கூட வர்ற மாதிரி வந்தாங்க. கொஞ்ச தூரம் போனுச்சு. கொஞ்ச தூரம் போன உடனே இல்ல நமக்கு சரி வராங்க, எங்க யோசனை கேட்காம நீங்க போறதுக்கு போறீங்க, நாங்களும் இங்க இருந்து சந்திப்பு பண்ணணும்ல, நீங்க என்ன இந்த மாதிரி பண்றீங்கன்னு பாதி வழியில விட்டு விட்டாங்க. 200 பேரோட திரும்பிட்டாங்க. பொதுவா போறது 700 இருந்தா ஒரு தைரியம் இருக்குங்க. எப்போதுமே நம்ம போறது குறைஞ்சுங்க, போறது 500 போய் உறுதியா போனா அதுல ஒரு வலிமை இருக்கு. எப்போங்க நீங்க 5000 போய் ஒரு 200 திரும்பிட்டாங்கன்னா மெண்டலாக நீங்க விட்டாயிருவீங்க. மனிதனுடைய ஒரு பலவீனம் அது. புறப்படும் போது 500 தான், நம்ம எல்லாம் 500 உறுதி போனீங்கன்னு வைங்களேன், அதுல உள்ள ஸ்டாண்ட் வேற. நீங்க புறப்படும் போது 5000 புறப்பட்டு 2 பேரும் 200 வெளியே போனீங்கன்னு வைங்களேன், அது உள்ளுக்குள்ள என்ன வரும்னு சொன்னா நாளைக்கு 200 பேர் வேணும், நாளைக்கு 200 பேர் வேணும், சாயந்தரத்துக்கு 300 பேர் வேணும், ஒரு 200 போயிட்டாங்க போது இப்படியே போயிருமோன்ற மாதிரி இது சைக்காலஜி. அப்ப போருடைய துவக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு வீக்னஸ். 300 போயிட்டாங்களே, போற ஆளுக்கெல்லாம் ஒரு உறுதியற்ற ஒரு நிலையில தான் போறாங்க. இந்த 700 எத்தனை தேர்ந்த ஒரு பயம் வருங்க. கரெக்டா போயிட்டு இருந்தா பரவாயில்ல, திடீர்னு 300 பேர் திரும்பினா என்ன ஆகுது? அப்ப வெறும் 700 பேரோட போறாங்க. அப்ப 4 மடங்குக்கு மேல இவங்கள மாதிரி 4 மடங்குக்கு அதிகமா இருக்கலாம். 700 2800 தான் இருக்கணும். 4 மடங்கு வச்சா கூட அவன் அதுக்கு மேல 200 இருக்கான், 3000 பேர் இருக்கான். அப்ப பதில் போறதுக்காவது 1 தேர் தான். இங்க 300, அங்க 1000 போது 1க்கு 3 கணக்கு. இங்க 1க்கு 4க்கு மேல, இந்த சைட்ல 1ன்னா அவன் 4 பேருக்கு மேல இருக்கான். 4,4 பேர் அந்த கணக்குல அவன் செய்யறான், ஆளுக்கு நிற்கிறான். இவங்க 700 பேரோட போறாங்க. போய் இந்த போர் நிகழுது. இந்த போர்ல தோல்வி ஆரம்ப தோல்வி முஸ்லீம்களுக்கு தான். தோல்வினா சாதாரண தோல்வி இல்லை, இழப்புனா சின்ன இழப்புலாம் கிடையாது. பயங்கரமான உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் பயங்கரமான காயங்களும் வெட்டுக்களும் பொருள் இழப்புகளும் அந்த சொல்ல முடியாத அளவுக்கு என்ன செய்யுது அதுல ஏற்படுது. குர்ஆன்ல எந்த ஒரு போரையும் இவ்வளவு விழாவாரியாக அல்லாஹ் சொன்னதில்லை. குர்ஆன்லயே ரொம்ப விரிவாக சொல்லப்பட்ட போர் எது? உஹது போர் தான். ரொம்ப இடத்துல அல்லாஹ் ஆல இம்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப இடத்துல அல்லாஹ் இதை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறான். அதுல பாடம் இருக்கிறதுனால எப்படி சொல்றான்? ஆல இம்ரான்ல 120 இருந்து ஆரம்பிச்சிடறான். 121 இருந்து இது கதவுத்தமின் அகலிக்க நபியே, உங்களது குடும்பத்தாரை விட்டு அதிகாலையில் புறப்பட்டு, அதனால சனிக்கிழமை காலையில் சொல்ல, வெள்ளிக்கிழமை தப்பு, ஜும்மா சொல்லியிருக்கிறாங்க, சனிக்கிழமை காலையில் தான் எல்லாம் சொல்றான். அதிகாலையிலே புறப்பட்டு மூமினீன மகாயிதரை கிட்டால், போருக்கு மூமின்களை தயார்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் புறப்பட்டீர்கள். வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிந்து வைத்திருப்பவனாகவும் இருக்கிறான் சொல்லி அந்த போருக்கு புறப்பட்ட செய்தியவே அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல? இந்த போருக்கு புறப்பட்டீர்னு சொல்றானே 121 ஆல இம்ரான்ல, இது உஹது போர் தான் அல்லாஹ் சொல்றான். உஹது போருக்கு புறப்பட்டு தான் சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த முனாஃபிக்கு போனது மட்டும் இல்ல, இருக்கிற ஆட்கள்லயே இன்னும் 2 கபிலா பல கூட்டங்களை சேர்த்துட்டு போறாங்க இல்லையா, இன்னும் 2 கோத்தகத்தார் என்ன பண்றாங்கன்னா, நம்ம போயிருவோமே, எதுக்கு கூட்டு 300 பேர் போயிட்டாங்களே, நம்மளும் போயிருவோமே அப்படின்னு 2 கோத்தகத்தார் வேற விலகி செல்வதற்கு தீர்மானிச்சாங்க. இருந்தாலும் அவங்க முனாஃபிக் இல்லை. அதனால அல்லாஹ் அவங்க மனசை மாற்றினா உறுதி அதையும் சொல்லி காட்டுறாங்க. உங்களில் 2 பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிடலாமா என்று எண்ணிய போது அல்லாஹ் வெறு பிரிவாருக்கும் உதவி செய்து காப்பவனாக இருந்தான். இது அம்ம தாய்பத்தானி நிற்கும் அந்த அப்சலா, உங்கள 2 பிரிவு விலகி செல்லலாம் என்று நினைச்சாங்க. இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு உதவியாளனா இருந்தான், பிரிஞ்சு போக விடல. இந்த 300 பேரும் போனாங்களே தவிர அது மாதிரி போக விடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஹது போருக்கு அல்லாஹ் உத்வேகத்தை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? வலக்கது நஸரக்கும் அல்லாஹு பி பத்ரி, அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல உதவி செஞ்சிருக்கிறான். அன்தும் அதில்லத்தும், ரொம்ப அற்பமான எண்ணிக்கையில் நீங்கள் இருந்தீர்கள், எல்லா வகையிலும் பலவீனமாக இருந்தீர்கள். அப்பவே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். ஃபத்தகுல்லா,
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பத்ருக்கு போகும்போது அல்லாஹ் தயார்படுத்தி அனுப்புறான். எதை சொல்லி தயார்படுத்தினான்? நான் உலகிற்கு போகும்போது பதில சொல்றான், இப்ப போற மாதிரி தான் நான் போயிருந்தீங்க, இப்போ ஆச்சு நம்பர் கம்மியா இருந்தாலும் சாதனங்களோட போறீங்க, போருக்கு தயாரா நீங்க போறீங்க. அப்ப நீங்க போருக்கு எல்லாம் போகல, வணிக கூட்டத்தை மறைக்க போனீங்க, அது போரா மாறிக்கிருச்சு, பெரிய தயாரிப்போட போகல. அதுலயே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கான், மலக்குகளை அனுப்பி உதவி செய்திருக்கிறான். இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறதுனால நீங்க தைரியம் இழந்து போகாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அந்த மக்களை தயார்படுத்தி அனுப்புறான் போருக்கு. அது மாத்திரம் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹது போர்ல சொன்ன அறிவுரைகளை எல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டலாம். அது தொடர்ந்து 124 இது தக்கூனில் மூமினீன, நபியே நீங்கள் மூமின்களுக்கு சொன்னீர்கள், இந்த மூமின்களுக்கு இந்த 700 பேர் இருக்காங்கல்ல, இவர்களுக்கு சொன்னீர்கள். என்ன சொன்னீர்கள்? அலை யக்ஷியக்கும் அங்கு மிட்டக்கும் ரப்புக்கும் சலாசத்தி ஆலாஃபின் மினல் மலாயிக்கத்தி முன்களில், உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து 3000 மாணவர்களை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்வது உங்களுக்கு போதாதா? 3000 மாணவர்களை பதில் அனுப்பியிருக்கான் பாருங்க, அப்படி அனுப்பினா இல்லையா, அது போதாதா? பலா இன் தஸ்பீரு, நீங்கள் சபராக சகித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால், தத்தக்கு இறைவனை அஞ்சிக் கொண்டால், யஅத்தூக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா, அதாவது பகைவர்கள் வேகமாக உங்களை தாக்க வந்தாலும் சரிதான், யுந்திருக்கும் ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். ஹம்சத்தி ஆளாகும் மலாயிக்கத்தை முஸவ்விமீன், 5000 மாணவர்களை அணிவகுத்து என்ன செய்வான், மாணவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். போருக்கு தயாரான போர் ஆயுதங்களை எல்லாம் அணிந்து கொண்ட ஆயுதபாணிகளான 5000 மாணவர்களை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்வான் என்று நபியை நீங்கள் சொன்னீர்கள். ரசூலுல்லாஹ் அந்த போருக்கு போகும்போது அவங்க எப்படி ஆர்வம் படுத்துறாங்க? ஏற்கனவே 3000 பேர் அனுப்பி உதவி செஞ்சிருக்கிறான் எங்க பத்ர்ல. இப்ப நீங்க சபரோட இருந்தீங்கன்னா, இப்ப தக்வாவோட இருந்தீங்கன்னு சொன்னா இந்த 700 நீங்க பார்க்காதீங்க, 5000 வரப்போகுது. மலக்குமார்கள் 5000 வருவாங்க, 5700 ஆகும். நீங்க கலந்துட வேண்டியதில்லை, அவர்களை விட நம்பர்களை விட நீங்க அதிகமாகிடுறீங்க. அதனால 5000 மாணவர்களை அனுப்பி அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வமா ஜஅலஹுல்லாஹு இல்லா புஷ்ராலக்கும், இதை உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தியாகத்தான் அல்லாஹ் இந்த செய்தியை கூட சொன்னான். என்ன செய்தியை? 5000 பேர் அனுப்புங்கிற செய்தியை சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இதுல ஒரு நியூஸ் இறை செய்தியும் தெரிஞ்சுக்கணும். என்ன இறை செய்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல போய் மக்கள்கிட்ட பேசுறாங்க. நீ சொன்னீர்னு அல்லாஹ் சொல்றான், நபியே நீ சொன்னீர். என்ன சொன்னீரு? ஏற்கனவே 3000 பேர் அனுப்பி உதவி செஞ்சிருக்கிறான், இப்ப 5000 பேர் அனுப்பி உதவி செய்ய போறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். 5000 பேர் அல்லாஹ் அனுப்பி உதவி செய்ய போறான்னு ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? எப்படி தெரியும் கேட்டேன். 5000 நம்பரோட நிறைய அனுப்பி செய்வான், செஞ்சாலும் செய்வான்னா பரவாயில்ல, எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 5000 பேர் அல்லாஹ் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய போறான் அப்படின்னு மக்களை வாக்களிக்கிறாங்க. அப்ப 5000 பேர் அனுப்பி உதவி செய்ய போறேன்னு இட்டுக்கட்டி சொல்ல முடியுமா ரசூல்? பொய்யா சொல்லுவாங்க, பொய் சொல்ல முடியாது. அவங்களா 5000 நம்பர் போட்டு சொல்ல முடியுமா? ஊகிக்க முடியுமா? அனுமானிக்கிற விஷயமா இது? அனுமானிக்கிற விஷயம் இல்ல. அப்ப 5000 பேர் வருவாங்கன்னா அல்லாஹ் அப்படி சொல்லி கொடுத்துருக்கான். 5000 பேர் வர இருக்கிறாங்க, நீங்க ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா 5000 மாணவர்களை அனுப்பி உதவி செய்வதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் தான் சொன்னான்னு அடுத்த வசனம் நடக்கிறது. வமா ஜஅலஹுல்லாஹு இல்லா புஷ்ரா, இதை உங்களுக்கு நற்செய்தியாகத்தான் அல்லாஹ் சொன்னாங்களாம். அப்ப 5000 மாணவர்கள் தருவதாக அல்லாஹ் தான் வாக்குறுதி கொடுக்கலாம். அல்லாஹ் சொன்ன செய்தியை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ சொன்னீங்கன்னா அல்லாஹ் சொல்றான். ஆனா 5000 பேர் அனுப்புவோம் இந்த வசனத்துல இல்ல. 5000 பேர் அனுப்புங்கிற செய்தி எங்க இல்ல? குர்ஆன்ல இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொன்னாங்களாம், 5000 மாணவர்களை அனுப்பி உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொன்னா அதை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்றாங்க. ஆனா 5000 பேருக்கு உதவி செய்வதாக நீர் சொன்னீர் என்று தான் அல்லாஹ் சொல்றாங்க தவிர அவன் சொல்லியிருப்பான்ல ரசூலுல்லாஹ்க்கு 5000 பேர் உதவி செய்ய வேண்டி அந்த வசனம் குர்ஆன்ல கிடையாது. ஏன்னா அந்த ஜிப்ரீல் மூலமான வகையில சொல்லப்படல, வேற ஒரு வகை இருக்கு பாருங்க, அந்த வகையில அல்லாஹ் சொல்றான் 5000 பேர் வரைக்கும் உதவி செய்வேன் அப்படிங்கிற செய்தியை ரசூல் உள்ளத்துல அல்லாஹ் போடுறான். உள்ளத்துல போட்டதான் இருக்கு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து ரசூல் இன்னொரு வகை இருக்குன்னு விளங்கிட முடியும். 5000 பேரை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் சொல்லி தானே சொல்லியிருக்கணும். அல்லாஹ் சொன்னா எங்க குர்ஆன்ல இருக்கு இல்ல, வேற ஒரு வகையில அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த பாயிண்ட் இருக்குது.
நம்ம இந்த போருக்குள்ள போயிருவோம். பயன் என்னது? போர் சம்பவம் தான். அப்ப 5000 மாணவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான்னு சொல்லியாச்சு. இவ்வளவும் சொன்ன பிறகு களத்துல மோதுறாங்க. மோதுனா ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய கைதான் வாங்குது. சொன்னா அவ்வளவு உறுதியோடு நிற்கிறாங்க. ஆரம்பத்தில் பொறுத்த வரைக்கும் பயங்கரமா முஸ்லிம்களுடைய கைதான் வாங்குது. வெட்டி வீழ்த்துறாங்க, முன்னேறிக்கிட்டு போறாங்க. இந்த 700க்கு அவங்க 3000 என்ன செய்ய முடியல, ஈடு கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு தான் போருடைய ஒரு நிலவரம் போய்கிட்டே இருக்குது. அதுல எந்த அளவுக்குன்னு சொன்னா முஸ்லிம்கள் வெற்றியும் பெறாங்க. எந்த அளவுக்குன்னா முழு வெற்றி அடைகிறாங்க. விட்டுட்டு ஓடுறாங்க எல்லாரும். 700 பேருக்கு பயந்து கொண்டு, ஏன்னா 700 பேருக்கு இல்லையே, 5700 ஒரு 700 இருந்தாலும் உண்மையில இவங்க நம்பர் என்ன? 5700. அல்லாஹ் செஞ்ச வாக்குறுதி உண்மையாகணும் இல்லையா? உண்மையாக்கணும். அல்லாஹ் உதவியெல்லாம் செய்யாம இருக்கல. சபரோட நின்றாங்க, உறுதியா நின்றாங்க. அல்லாஹ் மாணவர்களை அனுப்புனா இல்லைன்னா 700 பேருக்கு மேலும் அடிக்க முடியாது. மறைமுகமான அல்லாஹ்வுடைய அருள உதவியே இருந்திருக்கலன்னு சொன்னா ஒரு 700 பேர்னால 3000 பேரெல்லாம் எழுத்துல நிக்க முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி மலக்குகள் வந்தாங்க, அதெல்லாம் டவுட்லாம் கிடையாது. அப்ப வெற்றி அடைந்து எதிரிகள் எல்லாம் போட்டுட்டு அபூ சுஃபியான்ல இருந்து எல்லாம் என்ன செய்யுது, தாறுமாற தலைவரிக்கு ஓடுற அளவுக்கு வெற்றியை கொடுக்கணும். அல்லாஹ் வெற்றியை கொடுத்த உடனே அங்க கனிமத்து பொருள்கள் இருக்குல்ல, எதிரிகள் ஓடிட்டான்னு சொன்னா அவன் போட்டுட்டு போன பொருள் எல்லாம் பொறுப்பாங்க. அதுல எல்லாரும் இறங்குறாங்க. போட்டுட்டு போன பொருள் என்ன செய்யறாங்க, எல்லாரும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலதான் முஸ்லிம்கள் வந்து 2வது தோல்வியை சந்திக்க வேண்டி வருது. எதனால சந்திக்க வேண்டி வருதுன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் இல்லையே, பெரிய ஒரு ராஜதந்திரி. அந்த போர் தந்திரம், அந்த ஒரு தளபதிக்கு உரிய டெக்னிக்கு எல்லாம் தெரிஞ்சால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த போர் துவங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஏற்பாடு பண்றாங்க. என்ன ஏற்பாடுன்னு சொன்னா, அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர் அப்படின்னு ஒரு சஹாபியை தேர்வு செஞ்சு 50 பேர். இந்த 50 பேர் யாருன்னு கேட்டா அம்பு எய்யறவங்க, அந்த வில்லுல இருந்து. அவங்க வந்து வாழையிலிருந்து போர் செய்யறவங்க இல்ல. 50 பேரும் அந்த வில்லுனால அடிச்சு என்ன செய்யறவங்க, எதிரிகளை தாக்கக்கூடியவங்க. இப்படி ஒரு 50 பேர் அதுல 700 பேர்ல பொறுக்கி எடுக்கிறாங்க. போருக்கு முன்னாடியே பொறுக்கி எடுத்து அந்த மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கணவாய் வழி இருக்குது. அந்த வழியில் என்ன செய்யறாங்க, 50 பேர் இங்கதான் நிக்கணும். 50 பேர் என்ன செய்யணும், 50 பேர் அப்துல்லா இப்னு ஜுபைர் அமீரா இருப்பார், தலைவரா இருப்பார். நீங்க 50 பேர் இவருக்கு பின்னாடி நிக்கணும். எப்போ எது வரைக்கும் நிக்கணும் தெரியுமா? நாங்கள் வெற்றியே பெற்றுட்டோம்னு சொன்னாலும், வெற்றியே நாங்கள் அடைஞ்சிட்டோம்னு சொன்னாலும் இடத்தை விட்டு நகரக்கூடாது. இங்க இருந்து கொண்டு அம்பையை தான் தாக்கிட்டு இருக்கணும். நீங்க உங்க வேலையெல்லாம் என்ன, வாழை என்று போர் செய்வதற்கு பொருந்துவதற்கு வரக்கூடாது. அம்பு எய்வது என்பது அந்த காலத்துல அம்பு வந்து இந்த கால துப்பாக்கி மாதிரி கிட்டத்துல போகாமலேயே நம்ம சேதம் உண்டாகிட்டு இருக்கலாம். நேர வாளுக்கு போகும்போது வெட்டு நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அம்பு எய் நல்லா தெரிஞ்சிருக்குன்னா அந்த கால துப்பாக்கி வில்லு தானே, வில்லு இங்க இருந்து பள்ளிவாசல் வரைக்கும் தூரத்தில் அடிக்கணும். அவங்க தூரத்தில் இருந்து அடிச்சோம்னா அது ஒண்ணு குறிவை தெரிஞ்சா கரெக்டா போய் செய்யும், அது தாக்கும். அந்த மாதிரி பயிற்சி எடுத்தவர்கள் 50 பேரை நிப்பாட்டி வச்சு ஒரு அந்த மலைக்கரையில ஒரு குறுக்குறு வளைவா இருக்கும் அந்த கணவாய், அந்த இடத்தை மறைக்கிற மாதிரி 50 பேரை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. உங்க வேலை என்ன, எந்த நிலையிலையும் இடத்தை விட்டு அசையக்கூடாது. எப்படி சொல்றாங்க, இப்ப நாங்க எல்லாம் இறந்து போய் பறவைகள் கழுகுகள் வந்து எங்க பிணத்தை வட்டமடிக்கிறத பார்த்தீங்கன்னு வைங்க, அப்போ வரக்கூடாதுங்கிறாங்க. வெற்றி அடைஞ்சு நாங்கள் கை ஓங்கி இருந்தாலும் வரக்கூடாது, பறவைகள் எங்களை வட்டமிட்டாலும் நகரக்கூடாதுங்கிறாங்க. பறவைகள் வட்டமிடுவதற்கு என்ன அர்த்தம் கேட்டா இதுதான் அர்த்தம். ஹதீஸ்ல அப்படிதான் வருது. பறவைகள் வட்டமிட்டால் ஒண்ணு, பறவை வட்டமிடுறதுன்னா அர்த்தம் செத்து போனா ஒரு இடத்துல கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். கழுகு இப்படி வட்டமிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன செய்யும், ஒரு மாடு செத்து கிடக்கும். பாத்தீங்கன்னா மனுஷன் செத்து கிடக்கலாம். ஏதோ ஒரு மாடு கிடைச்சுன்னா கழுகுகள் கரெக்டா அதுக்கு மூக்கு எடுத்துரும். கரெக்டா வந்து வட்டமிட்டு சாப்பிடுறதுக்காக வேண்டி, அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி. அப்ப அது சொல்றாங்க, நீங்க 50 பேர் இருக்கணும், இது வரைக்கும் வரக்கூடாது. அதாவது நம்ம வெற்றி அடைஞ்சாலும் நீங்க வரக்கூடாது, நாங்க சுத்தமா அழிஞ்சாலும் வரக்கூடாது, இருந்து அந்த இடத்துல நம்ம போர் செய்யணும். இது என்னுடைய தெளிவான கட்டளை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 50 பேர் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இந்த போர்ல 50 போக 650 பாத்தீங்கன்னா மொத்தம் 700, 50 இங்க நிப்பாட்டியாச்சு, மீதி 650 பேர் தான்.
இந்த 650 பேர் தான் 3000 பேர் அடிச்சு விரட்டி ஜெயிச்சு எல்லாம் போட்டுட்டாங்க. குதிரை ஒட்டகத்தை சக்தி பானைய வாழை கேடயத்தை என்னத்தை கொண்டு வந்தானோ எல்லாத்தையும் போட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா லக்கேஜ் இருந்தா தப்பிக்க முடியாது. தப்பிச்சு ஓடுறவன் லக்கேஜ் தூக்கி போனா மாட்டிக்குவான். எப்பவுமே தப்பிச்சு ஓடனா முடிஞ்சளவு சமயம் குறைச்சு கொண்டு அப்படி சீக்கிரம் ஓடலாம். அதனால எல்லாத்தையும் ஒரு போட்டு என்ன செய்யறான், குறைந்தபட்ச பொருளோட ஓடினா தான் அவசர காப்பாற்றிக்க முடியும். எல்லாத்தையும் போட்டு தான் ஓடுவான். உயிருக்கு பயப்படுறவன் ரொம்ப ஓட கூட விரட்டிடுறாங்களா. விரட்டின உடனே பெண்கள் எல்லாம் கூட இங்கே 50 பேர் பாக்குறாங்க. பொம்பளைங்கெல்லாம் பொம்பளைங்க எந்த பொம்பளைங்க முஸ்லீம்கள் உள்ள பெண்கள் ஆயிஷா நாயகர்கள் போயிருந்தாங்க, முசைபா போயிருந்தாங்க, பாத்திமா நாயகர் போர்ல பங்கெடுக்க போயிருந்தாங்க. அப்ப பெண்கள் எல்லாம் போய் அந்த கனிமத்தை பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விரட்டி வைக்கும் போது பொருள்கள் எல்லாம் கிடக்கும்ல, இந்த பொருள்கள் எல்லாம் சேர்க்கிறது, மருத்துவ உதவி செய்யறது, இவர்கள் எல்லாம் பெண்களுடைய வேலை. அப்ப இந்த பொருள்களை எல்லாமே பிறக்கிறது பாக்குறாங்க. அப்ப இந்த ஆளுக்கு பாக்குறாங்க பொம்பளை எல்லாம் வந்து சாதாரணமா பிறக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா சுத்தமா தொலைஞ்சு போயிட்டாங்க. இல்லைன்னா பொம்பளைங்களோட தைரியமா வந்து பொருள்கள் நல்லா வருவாங்களா? அப்ப எதிரிகள் எதுவும் இல்லை, சுத்தமாவே ஒழிக்கப்பட்டாங்க, ஓடிப்பட்டாங்க. இனிமே கவலை இல்லை, நம்மளும் போய் பிறக்கணும்னு அவங்க கட்டளை மீறுறாங்க. இந்த 50 பேர் எங்க ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து வீரனுங்கிறாங்க. அப்ப தலைவராக நியமிக்கப்பட்டவர் மறுக்கிறார். எந்த நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகரக்கூடாது நம்மள்ட்ட சொல்லி இருக்கிறாங்களே, அது உங்களுக்கு தெரியாதா? நம்ம வந்து பறவைகள் வட்டமிட்டாலும் நகரக்கூடாது, வெற்றி மேல வெற்றி குவிந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நகரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நாம நகர மாட்டோம், நகரக்கூடாதுங்கிறாங்க. இருந்தாலும் ஆசை என்ன ஆசை? அதான் காசு ஆசை தான், பொருளாதார ஆசை. ஏன்னா போர்ல கிடைக்குது அவங்களுக்கு சொந்தம். போர்ல கனிமத்துல யார் யார் என்னத்தை எடுக்கிறாங்களோ அவங்களும் எடுத்துக்கிறோம் ஆரம்பத்தில். பிறகு எல்லாம் வேற ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான். இந்த உபது நேரத்துல அந்த சட்டம் கிடையாது. யார் யார் என்னத்தை எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம் வேற இருந்துச்சு. அது சரியா நல்லா கிடக்குது, அம்மனுக்கு குட்டி கிடக்குது, அம்மன் நல்லா கிடக்குது. அப்ப நம்மளும் போய் சேர்ந்து பிறக்கணும் தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சைத்தான் தோணுன உடனே இந்த 50 பேர் என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. இங்கே அவங்க சேர்ந்து பிறக்க வந்துடுறாங்க. அதான் வந்து அவனுக்கு ஒரு கனவாயா இருந்துச்சு. எதிரிகள் வந்து என்ன செய்யலாம், ஓடி போனவன் அப்படியே ரவுண்ட் பண்ணி அந்த வழியாக வந்து அப்படி சுத்தி வளர்ச்சான்னு சொன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி வச்சாங்க. அந்த ஒரு ஓட்ட மாதிரி கனவாய் மாதிரி இருக்கு, அந்த வழியில வந்து நுழைஞ்சாங்கன்னா ரவுண்ட் பண்ணிட முடியும். அப்ப ரவுண்ட் பண்ணிட கூடாதுங்கிறது தான் அந்த கையில கொடுத்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. எந்த கட்டமையும் ஏறக்கூடாது. தோல்வி ஓடி போன கூட்டம் என்ன செய்யுது, திரும்பி வந்து அவங்க பாக்குறாங்க. அது கூட காலித் இப்னு வலீத் அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அவர் தான் பாரசீகத்தை எல்லாம் வெல்றாரு, புதிய வீரர் தளபதி. அவர் இப்ப எதிரணியில் இருக்காரு. அபூ சுஃபியான் எதிரணியில் இருந்த மாதிரி காலித் இப்னு வலீத் இந்த போர்ல அந்த சைடுல நிற்கிறார். அவர் தான் இதை பார்த்துடுறாரு. பார்த்து என்ன செய்யறாரு, டக்குன்னு ரவுண்ட் கட்டி அவர் உள்ள நுழைஞ்சி சுத்தி வளைக்கப்பட்டுறாங்க. எல்லாம் ஜாமீனை பொறுக்கிட்டு இருக்காங்க. யாரும் வரமாட்டாங்கிற தைரியத்தில் ஓடி போயிட்டாங்க தைரியத்துல. அப்ப இவங்க கேர்லெஸ்ஸா இருக்கும்போது சுத்தி வளைக்கப்படுறாங்களா, முடிஞ்சு வச்சு அடி நொறுக்குறான். அவன் பாட்டுக்கு ஒரு கட்டளை மீறினால, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு கட்டளையை மீறினதுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆசை காட்டி இந்த மாதிரி மோசம் போயிட்டீங்கன்னு அல்லாஹ் வந்து அதை வந்து ஆல இம்ரான் 152 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சம்பவத்தை பாருங்க, இவங்க எப்படி எல்லாம் அந்த ஆசைப்பட்டு போனாங்க என்பதை 152 சொல்றோம். உலகது சதக்கக்கும் உள்ளாகு வாதகு இது தஹுசூனஹும் பிஇذنஹி ஹத்தா இதா ஃபஷில்தும் வதனாஸஅதும் ஃபில் அம்ரி வஅஸைதும் من بعد ما أراكم ما تحبون منكم من يريد الدنيا ومنكم من يريد الآخرة ثم صرفكم عنهم ليبتليكم ولقد عفا عنكم والله ذو فضل على المؤمنين. இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொண்டான். வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டான், வெற்றி கொடுத்துட்டான். வெற்றி அவங்களே கரெக்டா முடிச்சுட்டான். 5000 பேர் அனுப்புனா வெற்றியை கொடுத்தான். அது வந்து வேலை முடிஞ்சிருச்சு.
ஆனால் பகைவர்களை அவன் அனுமதியின் பிரகாரம் நீங்கள் அழித்து விடும் நிலையில் இருந்தபோது நீங்கள் தயங்கினீர்கள். நீங்கள் உங்களுக்கு இடப்பட்ட உத்தரவு பற்றி தர்க்கிக்க துவங்கினீர்கள். நீங்கள் விரும்பியதை அவன் உங்களுக்கு காட்டிய பின்னரும் நீங்கள் அந்த உத்தரவுக்கு மாறு செய்யலானீர்கள். உங்களில் உலகை விரும்புவோரும் இருக்கிறார்கள், இன்னும் உங்களில் மறுமையை விரும்புவோரும் இருக்கிறார்கள். பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அவ்வெதிரிகளை விட்டு உங்களை பின்னடையுமாறு அல்லாஹ் திருப்பினான். நிச்சயமாக அவன் உங்களை மன்னித்தான். மேலும் அல்லாஹ் முஸ்லிம்களிடம் அருள் புரிவதாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் செய்யறான். அவங்க அந்த கட்டளைக்கு மாறு செஞ்சதை அல்லாஹ் நீங்க உங்களுக்கு கனிமத்தை பொருள் காசையெல்லாம் காட்டின உடனே, உங்களுக்கு விருப்பமானதை கண்ணுக்கு முன்னாடி காட்டின உடனே நீங்க கட்டளைக்கு மாறு செஞ்சீங்கிறான். எந்த கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க? குர்ஆன்ல எந்த கட்டளையும் உங்களுக்கு போடப்படல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கட்டளை தாங்களே, அதுதான் மாறு செஞ்சாங்க. அதுதான் மாறு செஞ்சிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல நிக்க சொன்னாங்க பாருங்க, அதை மீறின சம்பவத்தை தான் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். இப்படி அவங்க சுத்தி வளைச்சு தாக்க ஆரம்பித்ததுலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாக்கப்பட்ட முதல் இழப்பு. இந்த போர்ல உள்ள இழப்புகளை வரிசைப்படுத்துறதா இருந்தா முதல் இழப்பு ஓட்டுறலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்பட்டது. முதல்ல ஒரு அதாவது அந்த காலத்து போர்ல கண்ண வசலம் தாக்குவாங்க. ஒரு வாழை கத்தி மட்டும் இல்ல, போய் ஒரு கல் எடுத்து அடிக்கிறது, மண்டையை பழக்கிறது, ரெண்டு துப்பாக்கியா இருந்துச்சு அந்த காலத்துல. அதெல்லாம் உண்டு. எங்க இருந்தா ஒரு கல் முதல் வேலையா மண்டையை பதம் பார்க்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலையில அடி, முதல் அடி தலையில அடிச்சு அந்த கவசம் போட்டுக்கிறாங்க. அந்த இரும்பு தொப்பி, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ஹெல்மெட் மாதிரி அந்த காலத்துல உள்ளது, அது போட்டுக்கிறாங்க. அது நசுங்கி போய் மண்டையை நசுக்கி அதுவும் நசுங்கி போய் ரத்தம் நசுக்குது. அந்த மாதிரியான அடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுது. அது மாத்திரம் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளால என்ன செய்யப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க, நேரடியாக தாக்கப்படுறாங்க. 4 வாரமா காசு கலெக்ஷன் ஆகலையா மூலமா போங்க, நிறைய கொடுங்க, வாடகை கொடுக்க முடியலைங்க, இடத்துக்கு வாடகை கொடுக்கணுங்களே, அதுக்கு அந்த மாதிரி போடுங்க. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்டதுல அவங்களுடைய கன்னத்துல அந்த இரும்பு காலம் தொப்பி போடுவாங்கல்ல, அந்த தொப்பி என்ன செய்யும் கேட்டா இப்படி சங்கிலி மாதிரி கன்னத்துல எல்லாம் இருக்கும். அந்த கால தொப்பில தொப்பியாவும் இருக்கும். தொப்பி ஒரு வளைக்கிற கூடாதுல, நம்ம பெல்ட் போடுவோம்ல, அந்த ஹெல்மெட் பெல்ட், அப்பதானே நிக்கும் கழுத்துல. இல்ல போர்ல வெறும் தொப்பி மட்டும் போட்டு தட்டத்தான் கீழே விழுந்துருமே, அது போடக்கூடாதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிலிலேயே வளையம் போட்டிருப்பாங்க. வாரில் எல்லாம் போட்டா போறது செய்ய வருமா, வாரில் எல்லாம் போட்டு அறுத்து விட்டு போயிடுவான். அப்ப வாரில் போட முடியாது. இரும்பு தொப்பி சங்கிலியிலேயே செயின்லேயே வளைய வளையமா போட்டு இப்படியே கழுத்துல வரைக்கும் இருக்கும். அதான் காப்பாத்திக்கணும். அப்ப அந்த வாழ்நாளை வெட்டும் பொழுது இந்த இடத்துல வெட்டப்படுது. வெட்டி 2 செயின் பல்லு கணக்குள்ள போகுது. வெட்டி வெட்டு செயின் இருக்கும்ல, வெட்டி செயின் உண்டாயிருது. 2 செயின் 2 வளையம் கணத்து உள்ள கைய இறங்குற அளவுக்கு வெட்டு, பயங்கரமான வெட்டு. கண்ண தலையில வர காயம், கணத்துல வர வெட்டு. இன்னொரு வெட்டுல பல்லு போயிடுது, பல்லு வேற உடைக்கப்படுது. அப்ப பல்லு ஒரு பக்கம் உடைஞ்சி கண்ணத்துல வேற இது பண்ணி முகத்தான் குறிச்சு அடிக்கிறாங்க. என்னன்னா உடம்புல எல்லாம் இரும்பு இது பண்ணிருப்பாங்க, கவசம் பண்ணிருப்பாங்க, வாழெல்லாம் போகாது. அந்த மாதிரி இருக்கும். தலை கழுத்துதான் குறிவிட்டு அடிக்கிற வழக்கமும் உண்டு. அது மாதிரி வெட்டுனதுல என்ன ஆயிடுச்சு, உள்ள ரத்தம் போய் வாய் வர வெட்டு போய் பல்லெல்லாம் போய் இங்கிருந்து வர ரத்தம் வெடிக்குது, இங்கிருந்து வர வெடிக்குது, தலையிலிருந்து வர அவ்வளவுக்கு பயங்கரமாக என்னை சுத்தி வளைக்கப்பட்ட என்ன ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தில் இருந்துகிட்டு உத்தரவு போடுற தளபதி இல்லையே, களத்துல முதலில் நிற்பாங்க எப்பவுமே. அவங்களே களத்தில் போர் செய்யக்கூடியவர்களா இருந்ததுனால இது முதலாவது இழப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட அந்த போர்ல நடந்த இழப்புகளை பாருங்க. ஒவ்வொரு இழப்பிலையும் ஒரு பாடம் இருக்குது, ஒரு இழப்பிலையும் ஒரு பாடமும் படிப்பிலையும் இருக்கு. அந்த அளவுக்கு காயம் ஏற்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வலி பொறுக்க முடியாம அவங்க சபிச்சிடுறாங்க. எந்த அளவுக்கு சபிக்கிறாங்கன்னா, நீங்க நபியுடைய முகத்துல ரத்தச்சாயம் பூசினவர்கள் எப்படி வெற்றி அடைவார்கள்? நபி, நான் ஒரு நபி, நபியோட முகத்துல ரத்தச்சாயம் பூசிட்டாங்க, இவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள லானத்து செஞ்சிடறாங்க. கை பையப்புலி கோபமும், இவங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? என் முகத்துல ரத்தச்சாயத்தை பூசிட்டாங்க ஒரு நபின்னு பார்க்காம அப்படிங்கிறாங்க.
இது அந்த இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்பதான் அல்லாஹ் அவங்கள கண்டிக்கிறான். அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்துல நமக்கு எந்த பங்கும் கிடையாது என்று ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அது இந்த நேரத்தில் அந்த இதை வச்சு தான் பதில தான் தொடர்ந்து வருது. உஹது போற சொல்லிக்கிட்டு வரும்போதுதான் சூரத் ஆல இம்ரான்ல 3:128 லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் நமக்கு எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் நாடுனா அவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடுனா அவர்களை கண்டிப்பான். அது அவனுடைய வயிற்றில் உள்ளது. இவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு சொல்ல நீ யாரு? அப்ப அதாவது வெற்றி தோல்வியை துன்யாவுடைய வெற்றி தோல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கேட்டவன் பார்த்து எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆகிரத்து வெற்றி இருக்கு பாருங்க, அது நல்லவர்களுக்கு மாத்திரம் உள்ளது. துன்யாவுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் கெட்டவர்கள் வெற்றி கொடுக்குறாங்க. எத்தனை நபிமார்கள் தோற்று போய் எதிரிகள் கொள்ளலையா? எத்தனை நபிமார்கள் கொல்லப்பட்டதில்லையா? நபிமார்களை ஓட வளர்த்துட்டு அவங்களுடைய கை ஓங்கினது இல்லையா? அதனால நபியினோட வெத்த காயம் பூசிட்டாங்க, அதனால வெற்றி பெற மாட்டாங்கன்னா வெற்றி பெறுவானா இல்லையான்னு தீர்மானிக்கிற ஏங்க உள்ளப்பா நீ என்ன சொல்றதுனால இவ்வளவு கஷ்டமான இடத்துல கூட அந்த வார்த்தையை கூட சொல்ல அனுமதிக்க மாட்டேங்கிறான். அல்லாதான் ரசூல் தான். அல்லாவுடைய ரைட்டை பவர அதிகாரத்தை ஒரு கட்டத்திலையும் அல்ல யாருக்கும் கொடுக்க மாட்டான். ரசூலுக்கு கொடுக்க தயாரா இல்லை. வேதனை தாங்க மட்டும் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. வேதனை தாங்காம சொல்லும் பொழுது நாசமா போனுச்சுன்னா பரவாயில்லை, அல்ல துவா செஞ்சாலும் பரவாயில்லை. இவங்க பார்த்துக்க, இதுக்கு அனுமதி இருக்கு. நமக்கு நம்மள ஒரு அடிச்சுட்டான்னு சொல்லுங்க, நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு முறையிடுறதுக்கு அனுமதி இருக்கு. நீ பார்த்துக்க, நீ பார்த்து நீங்களுக்கு தண்டனை கொடு அப்படின்னு கேட்கத்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஆனா எதுக்கு அனுமதி இல்ல? இவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண அனுமதி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யற இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, கை பைய புலிவு எப்படி வெற்றி பெறுமா, என்னை அடிச்சு வெற்றி பெற்றுவாங்க அப்படிங்கிறாங்க. அது ஜட்ஜ்மெண்ட். இது என்னை அடிச்சுதான் வெற்றி பெற மாட்டான்றாங்க. அப்படி சொன்னதான் எல்லாம் கண்டிக்கிறான். துவா செய்யறத கண்டிக்கல. ஏற்கனவே துவா செஞ்சாங்க, ஒட்டக குடலத்துக்கு தலையில வச்சாங்களே, அப்ப துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் நீ பார்த்துக்கொண்டு. அவர்கள் எல்லாம் பதில வேறற்ற மரங்களாக இருந்தார்கள். அதெல்லாம் பார்க்கிறோம். சொல்லிக்கிட்டு வச்சாங்களே ஒட்டக குடல, அவனுக்கெல்லாம் எதிராக துவா செஞ்சிருக்கிறாங்க. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா, என்னை அடிச்சுல வெற்றி பெற மாட்டாங்கிறாங்க. அது அல்லாஹ்வுக்கு பொறுக்கல. அவனுக்கு அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய நபி விருப்பமான ஒரு நபி, இறுதி நபி, அப்படி இருந்து அவர் துன்பப்பட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் கூட அவனுக்கு ஒரு அந்தத்திற்கு பாருங்க, அதை யாரும் கொடுக்க மாட்டான். மற்ற நேரத்தில் சாதாரண நேரத்தை விட்டுருங்க, ஒரு வேதனை சொன்னாருன்னா அதை விட்டு விட்டு பார்த்துக்கலாம்ல. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஃபர்ஸ்ட், வேற எதையும் அவன் கவனிக்க மாட்டான்ல. அவனுடைய ரேஞ்சில் யாரை கொண்டு நிப்பாட்டினாலும் சரி, யாரு நிப்பாட்டினாலும் சரி, எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் சரி, ஒரே தட்டை தட்டிப்படுவான். அதான் லைஸலக மினல் அம்ரி ஷைஉன். நபியே அதிகாரத்தில் நம்ம கொண்டு போக கூடாது. அதிகாரத்தை கையில இருக்க மாதிரி பேசுற, எப்படி வெற்றி பெறலாம்னு கேட்கிற, நான் வச்சு அவனை வெற்றியை கொடுப்பேன். கொடுத்துட்டாங்கல்ல, நபியுடைய முகத்துல வெட்ட சாயத்தையும் பூசிவிட்டு வெற்றியை அவன் தான் அடைஞ்சிருக்கிறான். நமக்கு தானே தோல்வி கிடைச்சிருக்குது. அதனால அது ஏன் ரைட்ல உள்ளது. ஜட்ஜ்மெண்ட் நீ பண்ணாத, கோரிக்கை வை, என்கிட்ட கேளு. என்னமோ அதிகாரத்தை கொண்டு வந்துட்டு நினைச்சுக்கிறாத அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், கண்டிக்கிறான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட அந்த காயத்திலிருந்து அவங்க சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், சில மகான்கள் பெரியார்களுடைய வரலாறுலாம் படிக்கிறோம். ஒரு ஊருக்கு போனாராம், சோறு கேட்டாராம், கொடுக்கலையா. இந்த ஊர் தண்ணியை உப்பாவே இருக்குன்னு போயிட்டாராம். காவலம் இது நாகூர் காவலுக்கு பாசா போனாராம். எங்க போனாராம், கீழே கரைக்கு போனாராம். மூணு கிட்டாவில் இருக்கு. கீழே கரைக்கு போன பண்ணாராம், தண்ணி கேட்டாராம். தண்ணி கேட்டவுடனே அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். இந்த ஊர்ல இனிமே உப்பு தண்ணியாவே போகட்டும்ட்டாராம். அப்ப அதுக்கு அளவு இல்லையா இருக்கு அந்த ஊர்ல. கீழக்கரை எங்க ஊர்ல எப்போது உப்பு தண்ணி கடற்கரை இருக்கிற பகுதி, கடற்கரை பகுதியில் உப்பாத்தான் இருக்கு. இதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு உப்பு தண்ணி ஆகட்டும்ட்டாராம். கடற்கரை பகுதியில் இருக்கிற பெரும்பாலான ஊர்கள் என்ன இருக்கு, உப்பு தண்ணியா தான் இருக்கு. அதனாலதான் கீழக்கரை தண்ணி உப்பாக இருக்குது எழுதுவான். நான் கேட்கிறேன், இப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ண அல்ல ரசூலுக்கே அந்த அதிகாரத்தை கொடுக்கல. ரசூல வெற்றினவனுக்கு எதிராக தத்துவ செய்யறாங்க, நாசம் கொடுக்க மாட்டாங்க. அதை எல்லாம் கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன ரைட் இருக்குங்கிறான். இவருக்கு தண்ணி கொடுக்கல, உபசரிக்கிறான், சோறு கொடுக்கல. அவருக்கு சோறு கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி நாசமா போட்டாரா, அவரு ஒண்ணு நாசமா போயிட்டாங்க. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? பெரியார்கள் சொல்லி இருக்கிற கதை பூரா இப்படித்தாங்க. சோறு கொடுக்கலன்னு பண்ணிட்டாரு, அது மாதிரி ஏத்து பேசிட்டான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரா. ஒரு கரும்பு கட்டம் போட்டு இருந்துச்சான். உடனே ஒரு கோவம் வந்துருக்கான். ஒரு காத்து கட்டில போட்டாராம். யாரையும் அகதம் ராசகா,
காற்று அதன் தலையை பிடி அப்படின்றாராம். பொன் கசரா மூணு பேர் இருக்கான் மொழியின் அப்துல் அவர் தொழுதுகிட்டு இருந்தாராம். தொழுதுகிட்டு பறவை கத்தினா உனக்கு என்ன பறவை கத்தினா ஒரு கோவம் வந்திருக்கான். பறவை நான் தொழுதுக்குள்ள கத்தினாயா உடனே காற்றை கூப்பிட்டாராம். யாரையும் அகதன் ராசகா காற்றே அதன் தலையை பிடி. காத்து போய் அந்த பறவை தலையை பிடிச்சிட்டா திருவி துண்டா போட்டிருக்கான். இதெல்லாம் இந்த ரைட்டை யாரு கொடுத்தா காற்று இவர் கட்டுப்படுற ரைட்டை யாரு கொடுத்தா? இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா எல்லாம் இந்த கடப்பைக்கு வர்றவங்க எல்லாம் பயன் காட்டுவான். குடுக்கலாம் நோக்க வேறமா பிச்சை ரேட்டு வருவான் கடப்பைக்கு சொல்லி ஊர்ல மிரட்ட பொம்பளை எப்படி மிரட்டுவான்? குடுக்கல ரத்தனைக்கு செத்துருவார். அல்லாவுடைய ரசூலுக்கு அந்த ரைட் இல்லைங்கிற அல்லாஹ் சொல்லுமா இல்லையா? ஒரு மூமின் எல்லாம் பயப்பட மாட்டான். படாது நம்ம இந்த விதிமிச்சு ரத்தங்கள் வச்சு அனுப்பணும். அப்படி செய்யறத தவிர இவர் என்னமோ கடவுள் அல்லாவுடைய ரேஞ்சிலிருந்து பேசுறாங்க. எத்தனை சேகுங்கிறாங்க, எத்தனை மகான்ங்கிறாங்க. நீ செய்த பேசுறியா, ஒருத்தருவியா, வாழ்ந்துருவியா, யாரும் பண்ணுவியா? சரி செய்த பேசிட்டோமா? அல்லாவுடைய ரசூலை நிறுத்தி ஜெயிச்சு போயிடுறாங்க. அல்லாவுடைய ரசூலுக்கு ரத்த சாயம் முஸ்லி ஜெயிச்சுட்டு போயிருக்கிறாங்க. பெண்ணியை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. உனக்கு ரைட் இல்லையான்னு சொல்லிவிட்டான். அதான் இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னது? படைச்ச கடவுளுக்கு அதிகாரத்தை எவருக்கும் கிடையாது, எந்த மகானும் கிடையாது, அல்லாவுடைய பேருக்கும் கிடையாது. இது உகது போர்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ரசூலுல்லாஹ்வுக்கு அடி கொடுக்கிறதுல ஒரு பார்த்து வைக்கிறான் பாருங்க. எல்லாம் அதுதான் நம்ம படிச்சுக்கணும். இரண்டாவது பாடம் அதே ஒவ்வொரு இழப்பா நான் சொல்றேன். உகது போர்ல நடந்த இழப்புகளை முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இழப்பும் அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களை மட்டும் முதல்ல. அதுக்கடுத்து என்ன ஆகுது? ஒரு அளவுக்கு மேல ரத்தம் போனா என்ன செய்யும்? யாராவது இருக்கட்டுமே, எவ்வளவு திரகாத்திரமாவே இருக்கட்டுமே, ஒரு அளவுக்கு மேல ரத்தம் போனா மயக்கம் உணர்வு இழந்துருவாங்க. ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல பரவாயில்ல, இந்த வெட்டில இருந்து ஒரு பக்கம், இங்க இருந்து ஒரு பக்கம், தலையில இருந்து ஒரு பக்கம், இப்படி வரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு அளவுக்கு மேல யாராலையும் நிக்க முடியாது. மூர்ச்சையாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்துடுறாங்க. மயக்கம் முற்று மூர்ச்சையாகி விழுந்த உடனே செய்தி ஒரே சந்தோஷம். என்னது? ஹுபல் ஹுபல் அவருடைய கடவுள். ஹுபல், லாத்து, உஸ்ஸா என்ன செய்யறாங்கன்னா லாத்துக்கு வெற்றி, உஸ்ஸாவுக்கு வெற்றி, முகமது அவுட்டு கத்துறாங்க. எல்லாம் கத்திக்கிட்டு இன்னும் ஊர்க்கமா தாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆள் க்ளோஸ் நினைச்சிட்டாங்க. மூர்ச்சையாகி விழுந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க்ளோஸ் நினைச்சிட்டாங்க. இது மேலும் வீக்காகுது. ஏற்கனவே சுத்தி வளைக்கப்பட்ட உடனேயே அவங்களுக்கு வீக்காகி போச்சு. ஆகா நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமே, ரவுண்டு கட்டிவிட்டா இப்போ கஷ்டம்ங்க. நேருக்கு நேரம் மோதனா கொஞ்சம் பின்வாங்கிக்கலாம், பின்வாங்கிட்டு வந்து நம்ம தாக்கலாம். ரவுண்டு கட்டின மூணு குத்துவான நாலு பக்கம் மூஞ்சிருக்கிற மனுஷனுக்கு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா ரெண்டு பக்கம் நம்மளை சுருவானுங்க. அங்கிட்ட அங்கிட்ட நிக்க வச்சோம்னா கொஞ்சம் பின்வாங்கி ஓடிட்டே இருக்கலாம், மர முன்வாங்கி வரலாம். பேக் சீட்டு நம்ம பாதுகாப்பா இருக்கும். நேருக்கு நேரம் இந்த சண்டை போட்டோம்னா பேக் சீட்டு பாதுகாப்பு. அவன் ஏறி வந்து அப்படி போயிட்டே இருக்கலாம், இன்னும் போயிட்டே இருக்கலாம், இன்னும் போயிட்டே இருக்கலாம். ரவுண்டு கட்டினா எங்கிட்டு போவீங்க? இவனை போயிட்டு அவங்ககிட்ட கரெக்டா வருவீங்க, உடனே இருக்கிறான். அப்ப இந்த ரவுண்டு கட்டின உடனே அந்த ஆளுகளுக்கு வீக்காகி போச்சு. 700 பேர் 3000 பேர் ரவுண்டு கட்டிடுறாங்கன்னா அது பெரிய ஆபத்து. அந்த ஆபத்துல அவங்களே ஒரு தளர்ந்த நிலையில தான் நின்று சண்டை வச்சு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க செய்தி வந்த உடனே அப்படியே சுத்தம் அவுட்டலாம். என்ன ரசூலுல்லாஹ் போன பிறகு எதுக்கு போரு, எதுக்கு சண்டை, அப்புறம் ஜெயிச்சுட்டா என்ன, தோத்துட்டா என்ன, வீட்டு போய் அதாவது ஒரு விரக்தியான நிலைமை தப்பிச்சம் உழைச்சவங்க மூடு விரிக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. எங்கெல்லாம் கேப்பு குறைக்குது அந்த கேப்ல எல்லாம் விழுந்து சண்டை செய்ய வந்தவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் ஓடுறா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்றாங்களே, அப்ப கூட இந்த காரணம் கொள்றாங்க. எதுவும் கொள்றாங்க? நீ ஒவ்வொரு போர்ல புறமுதுகிட்டு ஓடினால் தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் ஓடுறாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம். ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு என்னத்தங்க போரு, என்னங்க சண்டை அப்படிங்கிற மாதிரி. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூர்ச்சையை தெளிந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே ஒரு வசனம் அல்லாஹ் அருள்றான். இந்த வசனத்தின் மூலமாக ரொம்ப ஒரு அழகான அறிவுரை சொல்றான் அல்லாஹ். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇன் மாத்த அவ் குத்தில இன்கலபத்தும் அலா அகாபிக்கும் வமன் யன்கலிபு அலா அகிபைஹி ஃபலன் யதுர்ரல்லாஹ ஷையா வஸயஜில்லாஹு ஷாக்கிரீன். ஆல இம்ரான் 144வது வசனம். இது அந்த உஹது போர்ல அல்லாஹ் அருள்வான். எப்ப மூச்சைய மூத்தா போயிட்டாங்கன்னு வளர்ந்து பரவி
பல சகாபாக்கள் இன்னும் நினைச்சு போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பித்து குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மாத்திரம் நடுவில் மாட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அரண் கட்டி நிற்கிறாங்க. மூர்த்தியாக இருக்கிற ரசூலுல்லாஹ்வை தாக்கிருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி சில சகாபாக்கள் அரண் கட்டி யார் யார் இருந்தாங்கன்னு பின்னாடி ரசூலுல்லாஹ் தாக்கப்பட்டது மட்டுமே இப்ப. அப்ப ஒவ்வொருத்தருடைய வீர செயல்களை சொல்லும் போது மற்ற விஷயங்களை சொல்லுவேன். அரண் கட்டி நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காக்கப்படும் போது மயக்கம் தெரிந்து கொண்டு இந்த வசனம் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? முகம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற இல்லை, இவர் அல்லாஹ் கிடையாது. முகம்மது இருக்கிறார், முகம்மதுக்கு ஏதோ அந்த வசனம் வருது. அவருக்கு எந்த நேரத்தில் வருது? அவர் வேதனையை குடிச்சிக்கிட்டு நேரத்தில் வருது. அவர் வாயை கொண்டு அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். எப்படி? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை, கடவுள் இல்லை. என்னமோ அவர் இருந்தா தான் போர் செய்வேன், அவர் போனா போர் செய்ய மாட்டேன்னு அவருக்காக தான் தீனுக்கு வந்தியா? அவர் எல்லாரும் நரகத்துக்கு போக போறியா? நீ இந்த தீனுக்கு வந்து எதுக்கு வந்திருக்கணும்? என்னுடைய திருப்தி பெறுவதற்கு வந்திருக்கணும். அல்லாஹ்வாகிய என்னுடைய திருப்தி பெறுவதற்கு தான் தீனில் இருக்கணும். என்னுடைய சொர்க்கத்தை பெறுவதற்கு தான் போராடணும். என்னுடைய நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான் நீ வந்து களத்தில் இறங்கணும். இவர் இருந்தா நான் போர் செய்வேன், இவர் போயிட்டா நான் போர் செய்ய மாட்டேன், ஓடி போயிருவேன்னா அவர் ரசூல் தானப்பா. நான் அனுப்புற ஒரு மெசஞ்சர், அவர் செய்தி சொல்றவர், செய்திக்கு சொந்தக்காரனா? எனக்காக நீ சொல்லாத கொஞ்சம் அவருக்காக வந்து கேட்கிறான்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் மூத்தா போயிட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்களா? அப்ப என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப அவரை கடவுளா எடுத்து நீங்க வந்தீங்களா? நீங்க அவர் எத்தனையோ தூதர்கள் மாதிரி நான் அனுப்புன ஒரு தூதர், அவர் அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை. கது கலத்து மின் கபிலிஹி ருசுலு, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள். என்ன தூதர்னா போக மாட்டாங்க நினைச்சிருக்கீங்களா? தூதர்னா கடைசி வரைக்கும் உயிரோடு இருப்பாரா? கியாமத் நாள் வரைக்கும் மூத்த ஆக மாட்டார் நினைக்கிறீங்களா? அவையும் மாற்ற இந்த முகமது இறந்து விட்டால், அவர் குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபித்து மன ஆக்காவிக்கும் வந்த வழியை திரும்பி ஓடி விடுவீர்களா? முகமது மூத்தா போகணும், வந்த வழியே போறாங்க. வந்த வழி என்ன? மனுஷனை கடவுளாக்குறது வந்த வழி, பெரியார்களை கடவுளாக்குறது வந்த வழி. அதுல இருந்து தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் போல நாங்களும் போயிடுறோம், முகமது போன பிறகு நாங்களே விட்டு போயிடுறோம். அப்ப நீங்க பழைய வழிக்கு போற, எங்க இருந்து வந்து அங்கே திரும்பி போறப்பா இது? அப்படி போறீங்களா? என் கழிவு அல அகிதைகி, யார் வந்த வழியை திரும்பி செல்கிறார்களோ பிழைங்க முறையில்லாக செய்யா, அவர் அல்லாவுக்கு கடுகளவு தீங்கிழைக்க மாட்டார், தனக்குத்தான் தீங்கு. எதிர்லாக சாக்கிரீன், நன்றி உள்ள மக்களுக்கு அல்லாஹ் சரியான கூலியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று வதந்தி பரவன நேரத்தில் இந்த வசனம் அருளப்படுது. இதை சொல்லி சத்தம் போட்டவங்கதான் ஆஹா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களேன்னு சொல்லி மறுபடி மக்கள் அந்த வர ஆரம்பிக்கிறாங்க. ஓடுனாங்க எல்லாம் செய்யறாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளைமாக்ஸ் மாறுது. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்கன்னு ஓடின கூட்டம் இந்த வசனத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தப்புல பண்ணிக்கிட்டோம், ரசூலுல்லாஹ் தான் இந்த தீனுக்கு வந்தோம், ரசூலுல்லாஹ் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, தீனு கியாமத் வரைக்கும் இருக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் இந்த மார்க்கம் இருக்கும், இந்த கொள்கை இருக்கும், இந்த கோட்பாடு இருக்கும், அவங்க போயிடலாம், அல்லாஹ் இருப்பான் அப்படிங்கிற ஒரு கொள்கையை சொல்லும் விதமாக இந்த வசனம் அருளப்படுது. இதைத்தான் பிற்காலத்தில் அபூபக்கர் யாகப்படுத்துவாங்க. எப்ப நெசமாவே ரசூலுல்லாஹ் மூத்தா போவாங்கள, இது போர்ல மூத்தா போன வதந்தி. ரசூலுல்லாஹ் நெசமா மூத்தா போவாங்க. அப்ப மூத்தா போகலன்னு வந்து கிளம்பும். ரசூலுல்லாஹ் அப்படி மூத்தா போவாங்க. உமர் கூட ஒத்துக்கிற மாட்டாரு. யாராவது ரசூலுல்லாஹ் இருந்தா தலையை எடுத்துருவாரு. ரசூலுல்லாஹ் இறந்து போனா சொன்னா கொண்டு விடுவேன் அப்படிங்கிறாரு. அபூபக்கர் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் அவருடைய பாடியை பாக்குறாங்க, நெற்றில முத்தமிடுறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு 2 முகத்தை தரல, ஒரு முகத்து தான், அதை அடைந்து விட்டீர்கள். இன்னொருக்கா மூத்தா போகிறது இல்ல, திருத்த ஹையன மையத்தா, உசுரோட இருக்கும்போது வாசமா இருந்தீங்க, மையத்தா இருக்கும்போது வாசமா இருக்கீங்க, மையத்தா போது சொல்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு இத வாசி காட்டுறாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை படிக்கவில்லையா? முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? அவர் மூத்தா போவார் என்று அந்த வசனத்தை சொல்லவில்லையா? அவர் மூத்தா போய்விட்டால் வந்த வழியே போய்விடுங்களா என்று அல்லாஹ் கேட்கவில்லையா? இந்த வசனத்தை சொல்லி காட்டி மன்கான யாபுது முஹம்மதன் பையன்ன முகமதன் கதுமான், முகமதை யாராச்சும் வணங்குனீங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க முகமது இறந்து விட்டார். மன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் வணங்குறவர்கள் இருந்தா தெரிஞ்சுக்கிறீங்க அவன் தான் சாவாத ரசூலோட இருக்கிறவன். முகமது வணங்கினா போங்க, அவர் மூத்தா போயிட்டார், நீங்க சென்று போங்க. அல்லாஹ் வணங்குற ஆளா இருந்தா அங்க வாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் அந்த நேரத்தை சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெசமா மூத்தா போவாங்க 63 வயசுல, இயற்கையான மரணம் வரக்கூடிய நேரத்தில் இதை சொல்றதுக்கு ஆதாரமா இந்த வசனத்தை காட்டுவாங்க. உஹது போர்ல அருளப்பட்ட வசனத்தை காட்டுவாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு.
இரத்தக்காயம் ஏற்பட்டது. இந்த மாதிரியான 2 வசனத்தின் மூலமா அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணினது, மூர்ச்சியாய் விழுந்தது, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட இழப்பு. ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவருடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய பால்ய பருவம், அவர்களுடைய இளமை காலம், இறை தூதராக அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த காலகட்டம், பிறகு அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலகட்டம், பிறகு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றது, அங்கேப்பட்ட சிரமங்கள், அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்த முதல் போர்க்களம் பத்ர் என்ற போர்க்களம், இவற்றையெல்லாம் கடந்த வாரங்களில் நாம் அறிந்தோம். சென்ற வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த உஹது போர்க்களத்தை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக உஹது போர்க்களத்தில் நடந்த ஏனைய நிகழ்ச்சிகளை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஹது போர்க்களத்தில் ஆரம்பத்தில் நல்ல வெற்றியை பெற்றிருந்தாலும் எதிரிகள் எல்லாம் பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுடைய கை ஓங்கி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரே ஒரு கட்டளையை மீறிய காரணத்தினால் அந்த ஒரு 50 பேர் கொண்ட குழு எந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க சொன்னாங்களோ அந்த இடத்துல நிற்காமல் கனிமத்து பொருளை புறப்படுவதற்காக வேண்டி ஓடி வந்த காரணத்தினால திரும்ப சுத்தி வளைக்கப்பட்டு பெரிய சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது வரைக்கும் உள்ள செய்தியை நம்ம அறிந்தோம். இந்த போரில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லு உடைக்கப்பட்டது, அவர்களுடைய தலையில காயம் ஏற்பட்டது, அவங்களுடைய கன்னத்துல அந்த சங்கிலிகள் எல்லாம் பதிந்து போனது. இந்த நிகழ்ச்சிகளையும் கடந்த வாரத்தில் சொன்னோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயமுற்று இறந்து விட்டார்கள் என்ற வதந்தி பரவி, அந்த வதந்திக்கு பிறகு முஸ்லிம்கள் எல்லாம் இன்னும் வீக்கா போய் இரண்டு பயந்து ஓடக்கூடிய நிகழ்ச்சி நடந்ததையும் நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த மக்கள் எல்லாம் விரும்பி ஓடினாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்சையாகி அதிலிருந்து பொழிந்து எழுந்த உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓட ஆரம்பிக்கிறது எங்க நோக்கி ஓடுறாங்க தெரியுமா? அந்த உஹது மலை இருக்கு பாருங்க, சண்டை மலை அடிவாரத்தில் நடக்குது. யுத்தம் நடக்கிறது மலைக்கு அடிவாரத்தில் கீழே. அந்த எதிரிகள் விரட்டிட்டு வரும்பொழுது மலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. மலை ஏறி பாஞ்சு ஓடிட்டு வரலாம் பின்னாடி. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மலை முதுகுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டாங்க. போருக்கு போகும்பொழுது இவங்க சைடுல பேக் சைடு மலை, அவங்க சைடு ஓப்பனா இருக்கு, அவங்களால மறைஞ்சு ஓடி போயிடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் மலையில தான் ஏறணும். இந்த கொண்ட எதிரிகள் பின்புறமாக ஓடு மலை. அப்ப அந்த மலையில ஏறி நீங்கள் ஓடினீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் மலையில ஏறி ஓடினீர்கள், வலா தல்வூன அலா அகதின், யாரையும் திரும்பி பார்க்காமல் ஓட ஆரம்பிச்சீர்கள். ஐயா அல்லாஹ் ஓங்க வச்சான், உங்களுடைய ஓங்குற அளவு வெற்றியை தந்தான். அதுக்கு பிறகு அந்த பொருள்களை பொறுக்கிறதுக்காக போன உடனே என்னாச்சு, நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க. அந்த ஓடுற நேரத்தில் கூட களத்துல சரியா நின்றது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஒரு ரசூல் எதுவும் குந்தி உபராக்கும், அவரை கடை கோடி நின்று கொண்டு உங்களை கூப்பிடுகிறார், ஓடாதீங்க வாங்க வாங்க. மூச்சு தெளிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூப்பிடுறாங்க, ஓடாதீங்க, நான் மூட்டா போகல, உயிரோட தான் இருக்கிறேன், விரைந்து வாருங்கள், நம்ம களத்தில் நிற்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் களத்தில் சரியா நின்றாங்களே தவிர அங்கதான் அந்த வீரம் படிச்சிருக்குங்க.
முதல்ல தலைவர்களும் தளபதிகளும் விரும்புவாங்க எப்பவுமே. மக்கள் கூட அப்படித்தான் காப்பாற்றுவாங்க. நீங்க இருக்கிறீங்க பத்திரமா இருக்கிறீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, தோல்வி முகம் காட்டின உடனே ஒவ்வொரு அரண்மனையிலும் சுரங்கப்பாதை தோண்டி வச்சிருப்பாங்க. அங்க தோற்கிற தெரிஞ்சவங்க சுரங்கப்பாதைகளே அவருக்கு வாங்கிட்டாரு. மன்னர்கள் குடும்பத்தார்கள் அப்படி யாருக்கும் போவாங்க. இங்க என்ன நிலைமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் களத்தில் நிற்கிறாங்க. இந்த போர்ல களத்தில் நின்றது அவங்களுடைய மனைவி ஆயிஷா களத்தில் நிற்கிறாங்க. அவங்களுடைய மகள் பாத்திமா உஹது போர்க்களத்தில் நிற்கிறாங்க. அப்ப களத்தில் கொண்டை தானும் இறங்கி குடும்பத்தை அழைக்கின்ற ஒரே தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பார்க்க முடியுது. அவங்க ஹக்கு நம்புற காரணத்தினால அடுத்த ஆளுக்கு தியாகம் பண்றது பேசிடலாங்க. நான் உங்களுக்கு அறிவுரை ஈஸியா சொல்லிடுறோம். அல்லாஹ்வுக்கு உயிரை கொடுப்போம். உயிரை நான் வரணும்ல, நான் வரும்போது அப்பதான் தெரியும் ஓடி போயிடுவேன். நானே வந்தாலும் பிள்ளை குட்டி எல்லாம் கொண்டு வர மாட்டேன். இப்ப நான் வேண்டா போயிட்டு நீங்க பத்திரமா இருந்துருக்கேன், உங்களுக்கு அந்த வேலை இப்படித்தான் எல்லா மனிதரும் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்படி ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய இன்னும் போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காயம் ஏற்பட்டுச்சுல, அந்த காயம் ஏற்பட்ட போது என்ன மருத்துவம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன மருத்துவம் பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயம் ஏற்பட்ட உடனே அவங்களுடைய மகள் பாத்திமா களத்தில் நிற்கிறாங்கன்னு வழங்குது. காயம் பெற்ற ரத்தம் ஓடிட்டு இருக்கும் போது அவங்களுடைய மகள் பாத்திமா வந்து அந்த தண்ணீர் ஈரத்துணியை வச்சு சுத்தி என்ன செய்வாங்க, அந்த தண்ணி வராம ஏற்பாடு பண்றாங்க. நிக்கல ரத்தம் வராம உபகாத்திரமான ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் கீறி சொல்றது நிக்காட்ட முடியல. காயத்திலிருந்து வர்றது வந்து நிக்கவே இல்லை. கடைசியா என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த பாய் இருக்குல்ல, படுக்கிற பாய் வச்சிருப்பாங்கல்ல, ஈச்ச மரத்தில் உள்ள பாய், அந்த பாயை எரிச்சு அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை வச்சிருந்தாங்க. அந்த காயங்கள்ல அதை வச்சு பாத்திமா நாயை வந்து அடைச்சாங்க. அதோட தான் ரத்தம் இருந்துச்சுன்னு சொல்லி சஹீஹ் புகாரியில ஒரு ஹதீஸை பார்க்கணும். எங்க சொல்ல வரணும்னா, களத்தில் எப்படிப்பட்ட இடத்துல மகளை இறங்கிட்டு வாங்குவாங்க. எந்த ஒரு தலைவனாவது தன்னுடைய மகனை கூட இறக்கி விடுவான். மகனை இறக்கி விட்டுருவாங்க. மகளை கொண்டே களத்தில் இறக்கி விட்டு வாழ்வா சாவாங்கிற ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிட்டு போகும்போது இப்படி இறக்கி விட்டு நின்ற ஒரு தலைவரை பார்க்க முடியாது. மறுமையில சொற்கம்னா உனக்கு கிடைக்கிறதா மகளுக்கு கிடைக்கட்டும், நாங்க ரெண்டு பேரும் நம்பிக்கை உள்ளார்கள் தான் அப்படின்னு காட்டுற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை களத்தில் வைக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயகி எல்லாம் அந்த காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை பண்றது, ஆளுக்கு உடம்பு தூக்கிட்டு விளையாடுறது, காயமடைந்துட்டாங்கன்னா கருதமைக்கு வந்துருவாங்க. வீட்டு பண்ண ஒரு இடத்துல போட்டு ஈட்ட பண்ண முடியும், களத்துக்குள்ள ஒன்று செய்ய முடியாது. அப்படி சிகிச்சை பண்ணக்கூடியவர்கள் ஒன்றும் பண்றது இல்லைன்னு உடம்படிக்கை இருந்துச்சு. அவங்களும் பண்ணுவாங்க, அவங்களும் பண்ண எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்களும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. காயமடைந்தவர்களை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. தண்ணி கொடுக்கிறது, இந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் ஆயிஷா நாயெல்லாம் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த பெண்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க என்பதற்கு தனி அத்தியாயங்கள் உஹது போர்ல கலந்து கொண்ட மூவினான பெண்கள் என்ன செய்யுது, பல நூல்களில் தனி அத்தியாயங்களே காணப்படுது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் ரெண்டு என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. அவங்க கூட இந்த நேரத்தில் எல்லாம் ஓடுறாங்கல்ல, எல்லாம் ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் கூட இருந்த எத்தனை பேர்னு கேட்டா, சஹீஹ் புகாரியில வரக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் 12 பேர் மொத்தம் வந்து அவ்வளவு ஓடிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது 1000 பேர் வந்து 300 பேர் இடையிலேயே அந்த முனாஃபிக்கு அப்துல்லா இப்னு போய் கூட்டிட்டு போயிட்டான். 1000 பேரா புறப்பட்டாங்க, 300 பேர் போயிட்டாங்க. இறுதியா வந்து சேர்ந்து 700 பேர் போயிட்டாங்க. அந்த போர்ல இந்த தோல்வி முகத்துல 70 பேர் ஷஹீத் ஆகுறாங்க. அப்ப 70 பேர் போன 630 பேர் இருக்கிறாங்க. 630 சேர்ந்து 12 620 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் இருந்த 630 பேர்ல 618 பேர் களத்தை விட்டு ஓடுறாங்க. நின்றவர்கள் வந்து 12 பேர் தான். யாரெல்லாம் அந்த 12 பேரு? சில அறிவிப்புல 12 பேரு, சில அறிவிப்புல 7 + 2 9 பேரு. 9 பேருக்கு தான் நேரம் கிடைக்குது, பேரு கிடைக்குது. மீதி உள்ள 3 பேருக்கு பேர் கிடைக்காதனால சில பேர் 9 பேர் இருக்கிறோம். 9 பேருக்கு அபூபக்கர் இருந்தாங்க. இந்த இடத்துல ஓடாம நின்றது யாரு? அபூபக்கர். ஓடாம நின்றது யார்? உமர். ஓடாமல் ரசூலுல்லாஹோட நின்றது தல்ஹா. தல்ஹாவோட அந்த இதுல வர்றாங்க. சும்மா ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு ஒரு 10 பேருக்கு சொன்னாங்களே, சும்மா ஒண்ணு சொல்லிடல. 10 பேர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களே, அதுல தல்ஹா உண்டு, அபூபக்கர் உண்டு, உமர் உண்டு, தல்ஹா உண்டு. தல்ஹாவோட சொர்க்கத்தை நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் யார்? ஒரு ஆளு தல்ஹா, ஒரு ஆளு ஜுபைர், ஒரு ஆளு உஸ்மான்லாம் ஒரு மீட்டர்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாரு இந்த களத்துல எல்லாரும் ஓடினாங்கல்ல, அவரும் ஓட ஆரம்பிச்சிட்டார். அப்படி எல்லாம் எல்லாம் ஓடின நேரத்துல சரியா நின்றது யாரு? அபூபக்கர், உமர், தல்ஹா, ஜுபைர், சாத் பின் அபீ வக்காஸ், ஸஹல் பின் ஹுனைஃப், அபூ துஜானா, இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட நிக்கிறாங்க. எல்லாம் ஓடுது. இப்படி இருக்குவாங்க. 3000 பேர் சுத்தி வளைச்சிருக்கிற இடத்துல கடைசி வரைக்கும் நின்று மூத்தான அவங்க தவிர இங்க இருந்து போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டத்தில் உறுதியாக நின்றிருக்கிறாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி உழைப்பு எண்ணக்கூடிய சில பேர் தான் இருந்தாங்க. அப்ப இது சஹீஹ் புகாரியில 12 பேர் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த 12 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நின்று பக்கபலமா நின்று போரிட்டாங்க. அந்த அழைப்புக்கு பிறகு, உரத்த அழைப்புக்கு பிறகுதான் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இருட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. இருட்டுனா போர் நின்று அந்த காலத்துல 2 பேரும் ஏற்றுக்கிட்ட வரப்போது ஓய்வாக தங்கி இருக்கிறவங்க தாக்க மாட்டாங்க. அது இவன் தாக்க அவன் தாக்க மாட்டாங்க. 2 பேரும் நடந்துருவாங்க. அதாவது பொதுவாக ஒரு மரபு உலகத்தில் இருக்குமானால் 2 பேருக்கும் கரெக்டா பயணிக்கிறாங்க. இவங்களுமே தாக்க மாட்டாங்க, அவங்களும் தாக்க மாட்டாங்க. இது ஒரு கடைபிடிக்கப்பட்ட ஒரு மரபு. இரவான உன்ன ஓடி ஓடி விழுந்தார்கள்லாம் படிப்படியா ரசூலுல்லாஹ் சேர்றாங்க. அன்னைக்கு ஓட்டம் தான் இவங்கதான் தாக்கு பிடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வீர பராக்கிரம செயலில் ஈடுபட்டு இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் உள்ள அனஸ் பின் நல்வர் ஒரு சஹாபிங்க. இவருடைய நினைவாகத்தான் அனஸ் ரலியல்லாஹு படிக்கிறவன் அவருக்கு கூட அந்த அனஸ் பெயர் வைத்தது காரணமே இவர் நினைவாகத்தான். இவர் அனஸ் ரலியல்லாஹுடைய பெரிய தகப்பனார். அனஸ் பின் மாலிக் சொல்றமே அவருடைய பெரிய தகப்பனார் தான் அனஸ் பின் நல்வர் உள்ளவர். இவரே மதீனாவை சேர்ந்த அன்சாரிகள் உள்ளவர். அனசுக்கு சின்ன பெரியத்தா. புகாரியில வருவாங்க ஹதீஸ். பத்ர் போர்க்களத்தில் இந்த அனஸ் பின் நல்வர் கலந்து கொள்ளவில்லை. பத்ர் போர்கள் நடந்துச்சு இல்லையா, முதல் போர், அதுல கலந்து கொள்ளல. முதல் போர் நான் கலந்து கொள்ளாமல் போயிட்டேன். இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, ஆனால் இந்த இணை வைக்கக்கூடியவர்களுக்கு நான் யாருக்கு காட்டுவேன், சரியான பாடம் புகட்டுவேன் என்று சொல்லி அப்படி ஒரு பதம் எடுத்தாராம். பத்ர் போர்ல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்காம போன உடனே ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னா பத்ர் திடீர்னு வந்த போருக்குன்னு புறப்பட்டு போகல, வழிமறிக்க போகும்போது போராது மாறிக்கிச்சு. அப்ப அந்த மாதிரி சொல்லிடுறாரு. முதல் போர் வந்த உடனே முஸ்லீம்கள் எல்லாம் விரண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விரண்டு ஓடக்கூடிய நேரத்தில் இந்த அனஸ் பின் நல்வர் என்ன பண்றாரு தெரியுமா? அல்லாஹ்ட்ட துஆ செய்றார். அல்லாஹும்ம இன்னி ஆத்தது இலைக்க மிம்மாசனா ஹாவுலாய். இந்த முஸ்லிம்கள் செய்த காரியத்திற்காக நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாரும் ஓடுறாங்க. ஓடுற நேரத்தில் ஒரு களத்தில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாரு. அல்லாஹும்ம இன்னி ஆத்தது இலைக்க மிம்மாசனா ஹாவுலாய். இந்த முஸ்லிம்கள் செய்த காரியத்திற்காக நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். அவர்களுக்கு உம்மா ஜாபிஹி ஹாவுலாய். இந்த எதிரணியினர் கொடுத்த அந்த தாக்குதலுக்கு நான் பழி நிற்க இருக்கிறேன், நான் பழி நிற்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். துஆ செய்துட்டு வாழ உழைத்துள்ள போறார். சாது பின் முஆத் அவரு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்து உள்ளவரால் சாது. அப்ப சாது நோக்கி எங்க போறேன் அப்படின்னு கேட்கிறார். எங்க போறேன்னு அப்ப இவர் சொல்றாரு, ஐசாத் ஹாலிகி ஜன்னா, இதோ சொர்க்கம் பெறுகிறது. நான் சொர்க்கம் பிறக்கிறார். அந்த களத்துக்குள்ள எதிரிகள் உக்கிரமா தாக்கி எல்லாம் வெறும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர் செய்யறாரு, நான் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறேன். இன்னி அஜிது ரீஹா தூண உகத். உமதுமலைக்கு அப்பால் இருந்து அந்த சொர்க்கத்தினுடைய வாசத்தை நான் நுகர்கிறேன். அந்த வாசம் எனக்கு மூட்டை அடிக்குது, சொர்க்கத்து வாசம். நான் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறேன் என்று சொல்லிட்டு போனாரு. உள்ள நுழைஞ்சா அவ்வளவுதான். ஆள் என்ன விட்டாரு, இறந்து போயிட்டாரு. எந்த அளவுக்குன்னா 80க்கும் மேற்பட்ட வாள் வெட்டுக்கள். ஒரு உடலை தேடி எடுக்கிறாங்க. அந்த உடம்புல 80க்கும் மேற்பட்ட வாள் வெட்டுக்கள் இருந்து எவ்வளவு உண்டு காய்ச்சி பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஒரு வீட்டுல உண்டு இல்ல, மொத்தப்பட போட்டு இருப்பாங்க. 80க்கும் மேற்பட்ட வாள் வெட்டுக்கள், ஈட்டியினால குத்துற குத்து, அம்புடைய தாக்குதல்கள், இப்படி பல வகையிலையும் அவர் சிதைக்கப்பட்டு கிடக்கிறார். இது போல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. போர் நடக்குது, எதிரையும் நம்மளும் தாக்கிக்கிறோம். எதிரி செத்து போயிட்டான். செத்த உடலை சரிக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது.
போர்ல சண்டையில குத்தலாமே தவிர செத்து போய் கிடக்கிற உடம்பு மூக்கா இருக்கிறது, காலா இருக்கிறது, விகாரப்படுத்துறது, தலையாட்டிட்டு போறது, இந்த மாதிரியான காரியங்கள் செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. போர்ல கூட செய்யல, அவங்க பண்ணாங்க. இவ்வளவு 80க்கும் மேற்பட்ட காயம் பட்டவரை மூஞ்சி வேற சமைக்கிறாங்க. கண்ணை தோண்டி, காலை அறுத்து, மூக்க வெட்டி, பார்க்கவே சகிக்காத அளவுக்கு அந்த மாதிரி இந்த அனசு மூஞ்சி இருந்தாலும் வேலை கண்டுபிடிக்க முடியும். 80க்கும் மேற்பட்ட வால் வெட்டுக்கு மேல முஸ்லிம்கள் அவங்க இடத்துல மாட்டிக்கிட்டார்ல, அந்த மாதிரி கோரமான முறையில முகத்தோட சமைக்கிறாங்க. அவர் யாரு வந்து கண்டுபிடிக்க முடியல. அவர் யாருக்கு எந்த உடம்பு கண்டுபிடிக்க முடியல. அவங்க சகோதரி ஒருத்தங்க வந்து அவர்கள் விரலை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. விரல் சில விரல் அடையாளம் இருக்கும் இல்லையா, மற்றவருக்கும் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அவருடைய விரலை வைத்து சகோதரி அடையாளங்கள் விரலை வச்சுதான் ஒரு ஆள் அடையாளம் பண்றதா என்ன மாதிரி படையில பாருங்க. இவருடைய வீரத்தையும் பாருங்க. இப்படி ஒரு பக்கம் ஓடுன வரல அதிகம் இருக்குது. ஓடி ஒரு பக்கம் போனா கூட இந்த 12 பேர் எந்த வேலை பண்ணுங்க பாருங்க. 700 பேர் ஓடினாலும் கூட இந்த 12 பேர் உட்கார்ந்து கொண்டு இவ்வளவு பெரிய பதிலடியை கொடுத்து துண்டு துண்டா சிதைக்கப்பட்டு மூஞ்சி முகம் ஒண்ணு தெரியல, உடம்பு கூட பார்த்து கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி இருந்து விரல் மாத்திரம் சிதைக்கப்படாம இருந்திருக்கு. ஏன்னா கையில வாழை பிடிச்சு முடிப்பாரு, அதனால அது கேட்க வந்துருக்கு. விரல் மாத்திரம் ஒழுங்காக இருந்ததை வச்சு இவர் தான் என்னுடைய சகோதரர் சொல்லி அவங்க சகோதரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இருக்குது. இவர் விஷயமாகத்தான் இந்த வசனமே அருளப்பட்டதுன்னு அனஸ் சொல்றாரு. மினல் மூமினீன ரிஜாலுன், மூமின்கள்ல சில பேர் இருக்கிறார்கள், சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செய்த உறுதிமொழியை மெய்ப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள். நம்ம மெய்ப்படுத்தினாங்க. அல்லாஹ் உறுதிமொழி கொடுத்தாங்கல்ல, அல்லாஹ் நீ வெற்றியை கொடுத்தாலும் தோல்வியை கொடுத்தாலும் நான் கடைசி வரைக்கும் நிற்போண்டு, அதுல கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றவர்களும் இந்த மூமின்கள்ல இருந்தாங்க. எல்லாரும் ஓடி போனவர்கள் இருந்தாலும் தங்கள் வாக்குறுதியை மெய்ப்படுத்தியவர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனம் அருளப்பட்டுச்சுங்க. அந்த அளவுக்கு அனஸ் பின் நத்ர் போன்ற வீரர்கள் எல்லாம் இறங்கி நின்றிருக்கிறாங்க, களத்தில் நின்றிருக்கிறாங்க. அதே மாதிரி ஷம்மாஸ் பின் உஸ்மான் என்பவர், இவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவருக்கு நான் ஒரு உவமை சொல்வதாக இருந்தால் அவரை ஒரு கேடயமாக நான் சொல்வேன். அவர் எனக்கு பக்கத்தில் நின்று கொண்டு கேடயமாக நின்று கொண்டு எந்த பகுதியிலிருந்து என்னை தாக்குவதற்கு அம்போ வாழை ஈட்டிய வந்தாலும் தன் உடம்புல தாங்குகிறார். மனிதக்கு வருகிறாங்கல்ல, கேடயம் இல்லை சொல்லாட்ட அவங்க 12 பேர் நிற்கிறாங்க. இவர் போர் செய்யல தயாரா இல்லை. இவருடைய கவனம் எல்லாம் என்ன, ரசூலுல்லாஹ் தாக்குறதுக்கு அம்பு வருதா ஈட்டி வருதா வந்தா இவருடைய ரத்தம் தாங்கிடுவார். அந்த அம்புகளை ஈட்டிகளையும் தன்னுடைய உடம்புல தாங்கிக் கொண்டாரே, அவரை நான் ஒரு கேடயமாகத்தான் அவருக்கு நான் உதாரணம் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பாராட்டுறாங்க, ஷம்மாஸ்ங்கிறவர். அதே மாதிரி சொன்னாங்க, மா ஊத்திய மின் நாகியத்தின் இல்லா வகானி பி நஃப்ஸிஹி, எந்த முனையிலிருந்து தாக்குதல் வந்தாலும் தன்னையே பேடயமாக ஆக்கி என்னை அவர் காப்பாற்றாமல் இருக்கவில்லை. எந்த பக்கத்தில் வந்தாலும் அவருடைய வேலையெல்லாம் வாலி என்று போசியது அல்ல, ரசூல் மேல துன்பு கட்டக்கூடாது மட்டும்தான் அவருடைய நோக்கம். அதுக்காக வேண்டி தன்னையே முழுசா அர்ப்பணித்தவர்கள் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்படி வீரர்களை செஞ்சு அவரு கடுமையான காயம், என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு வர்ற அம்புலா இவர் தாங்கிட்டார் இல்லைங்க, கடுமையான காயம் ஏற்பட்டு ரொம்ப சீரியஸான நிலையில மதீனாவுக்கு வர கொண்டு போறாங்க. கொண்டு போன மறுநாள் இறந்துடுறாரு. இந்த காயத்துல களத்துல இறக்காவிட்டாலும் இறந்து போற கண்டிஷன்ல அவர் தூக்கிட்டு போறாங்க. மதீனாவில் இறந்துடுறாரு. இவரெல்லாம் சரியா இருந்த ஆட்கள், ஷம்மாசுகிறவர். அதுக்கப்புறம் சஹல் இப்னு ஹுனைஃப் என்பவர் ஆரம்ப காலத்து முஸ்லிம்கள் ஒருத்தர், பதிலையும் கலந்து கொண்டவர். இந்த உகதிலையும் மக்கள் எல்லாம் ஓடி போன நேரத்தில் நிலையாக நின்றவர்கள் இருக்கிறார். எல்லாரும் ஓடி போனாங்க இல்லையா, அந்த ஓடி போனவர்கள் சேராம இந்த சின்ன கூட்டத்தோட சேர்ந்து நின்று உறுதியாக நின்றவர்கள் இவர் ஒரு ஆளு. இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பையத்து பண்றாரு. பாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமையின் அல் மௌத்தி, நாங்கள் மௌத்துக்கு தயார்ந்து பையத்து செஞ்சு சொல்லுகிறார். எல்லாம் ஓடுறாங்க, உத்தர காப்பாற்றுறோம் ஓடுறாங்க, நாங்க சாவதற்கு பையத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பையத்து செஞ்சு கொடுத்தார். யாரு? இந்த சஹல் இப்னு ஹுனைஃப் என்பவர். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய அந்த அவங்க சார்பாக நின்று கொண்டு ஈட்டியை எழுந்திருந்து எதிரிகள் வராம
ஈட்டி எடுத்து தாக்கி அது தற்காக்கிறேன் 12 பேருக்கு என்ன பண்ண முடியுங்கிற நேரத்தில் போட முடியும். தடுப்பு பேர் தான் செய்ய முடியும். சின்ன நம்பரை நம்ம இருந்தோம்னா தாக்க முடியாது, தற்காப்பு தான் பண்ண முடியும். அப்ப டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடியவர்கள் செய்யறாங்க, தடுக்கிறாங்க, கேடையை தடுக்கிறாங்க, அம்புகளை தடுக்கிறாங்க, தூரத்தில் திணிக்கக்கூடிய ஆளுக்கு வேலை திணிச்சாங்க, ஈட்டியை திணிக்கிறாங்க. அந்த மாதிரியான காரியங்களை செய்வதில் இந்த சகலத்தின துணை செய்கிறார். அதே மாதிரி உசைது பண்ணும் புகை இவர் அன்சாரியை சேர்ந்தவர் தான். அன்சாரி என்று சேர்ந்தவர் இவரும் அந்த களத்தில் உறுதியாக நின்றவர். அந்த அக்கபாவில் இஸ்லாத்து தலைவனார மதீனாவில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ரகசியமாக மக்காவில் பார்த்து ஒரு 12 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்களே, அதுல ஒரு ஆளு உசைது பின் ஹுதைர் என்கிறவர். இவர் அந்த உதவி போர்க்களத்தில் உறுதியாக ரசூலுல்லாஹ்வோடு நின்றார் பாருங்க. அதுல இவர் ஒரு ஆளு. இவருடைய உடம்புல 7 பயங்கரமான வெட்டுக்காயங்கள் இருந்தது. ஆனால் இவர் மூத்தா போகல. அந்த ஊரு பேர்ல ஷஹீதாவோட உறுதியா நின்ற ஊர்ல ஒரு ஆள். அதே மாதிரி சாபித் இப்னு கைஸ், அபூ தல்ஹா. இந்த அபூ தல்ஹாவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தல்ஹா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக அம்பு எய்தவர். வில்லு எடுத்து அடிச்சார்னா கரெக்டா குறியில வராம அடிப்பார். அந்த மாதிரியான ஒரு ஆள். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்தில் இருந்து அம்பு எய்து கொண்டு எவ்வளவு என்ன செய்யறாரு, ஓடலை வரலாம். வில்லு கையில் இருக்கு. கிட்டத்தட்ட 7 வில்ல காலி ஆக்கியிருக்காரு. வில்ல எடுத்து கொடுக்குறாங்க. வில்லு முடியுதுங்க, அம்புகள் தான் காலியாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை விடாமல் சர மாதிரி அடிச்சிருக்காரு. அந்த விடாமல் இவர் அடிச்சு அடியினாலதான் பிறகு அப்படி தோல்வியை வெற்றியா மாறுது. இந்த மாதிரி விடாமல் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் அம்பு கூர்மையா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அம்பு போகுது, எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி. அப்ப தள்ளி விடுறாரு கூட, நீங்க கூர்மையா பார்க்காதீங்க, உங்களை குறிவிச்சு அடிக்க விடுவாங்க, நான் அதை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி ரசூலை தள்ளி விட்டுட்டு போய் அது மாதிரி பண்றாங்க. இப்படி எல்லாம் ரசூல் அப்படி சொல்றாரு, நான் நபி எல்லாம் அபி அந்த உண்மை, நானும் என்னுடைய தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்க கூர்மையா பார்க்காதீங்க. சகமும் என் சிகாமில் கோவில் நகரி தூண நகரிக்க, என்னுடைய தொண்டை குளிக்க வைக்கக்கூடிய அம்பு உங்களுக்கு தொண்டை குளிக்க வந்துடும். ஏன்னா இவர் குறிவிச்சு அடிக்கிறாரு. இவர் மாதிரி யாரும் காலி பண்ணி நினைக்கிறாங்க. களத்துல யார் தரமாரியா அம்பு வச்சிருக்காரோ அப்படி ஒரு ஆள் அங்கே ஈசி. அப்ப என்ன அடிக்கிற நினைப்பாங்க, நீங்க இப்படி கூட்டு பாக்குறீங்க, எனக்கு வைக்கிற உங்களுக்கு வந்துடும், அதனால எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றினவர்ல அபூ தல்ஹா ஒரு ஆள். அதே மாதிரி தல்ஹாங்கிறவர், அவரும் இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் நின்று கொண்டு அடிச்சு முஸ்லீம்கள்லாம் ஓடி போன உடனே இவர் நல்லா மாலி ஏந்தி போர் செய்யக்கூடியவர் பண்றாரு. விரல்லாம் கூட வெட்டப்பட்டுச்சு மாலி ஏந்தி போர் செஞ்சதுல. அதாவது கை வெட்டி தொங்குது, அவருடைய கை போர்ல வெட்டி தொங்குது. அந்த தொங்குற கையை வைத்துக் கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றிக் கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி தல்ஹா பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள் இவர் ஒரு ஆளு. இந்த மாதிரியான ஒரு தல்ஹாங்கிற சஹாபியை நம்ம பார்க்கிறோம். இப்படி அது மாதிரி சாது பின் அபி வக்காஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரும் அந்த அபூ தல்ஹா மாதிரி அம்பு கட்டிக்கிறாரு. சாது பின் அபி வக்காஸ் அதுக்கு சொல்றாங்க, சாது என்னுடைய தாய் தந்தையர் உனக்கு அர்ப்பணமாகட்டும், எரிவீராக அம்பு எய்வீராகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட யாருக்கு இப்படி சொன்னதில்லை. மற்றவங்க ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, என் தாய் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்நாளிலேயே என்னுடைய தாய் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னா யாருக்கு சொன்னாங்க, எனக்கு தான் சொன்னாங்க, எனக்கு தான் ரசூல் அப்படி ஒரு சக்தியை கொடுத்தாங்கன்னு அவர் பெருமையா சொல்றாரு. இந்த சாது பின் அபி வக்காஸ் மாதிரி இப்படியான சில பேர் தான் களத்தில் நின்றாங்களே தவிர மீது எல்லாம் ஓட்டம் பிடிச்சிருச்சு. அந்த களத்தில் நிற்காம ஓட்டம் பிடிச்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அது நல்லா கண்டிப்பா என்ன காரணம் தெரியுமா, நீங்க ஒரு ஸ்டடி பண்ணிக்கிறாம உறுதியான ஒரு ஆட்சி ஏற்படுத்திக்கிறாம அன்னைக்கு நஷ்டஈடு வாங்கிட்டு விட்டீங்களே அது காரணம். உமர் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா அவர் வந்திருக்காரு. உமர் என்ன பண்ணாரு, போர்ல பிடிச்சவங்களை எல்லாம் மன்னிச்சு எடுக்கிறாரு, மற்றவங்களை விட்டுடலாம். போர் கைதிகளா வந்தாங்க இல்லைங்க, காசு வாங்கிட்டு அனுப்பிட்டாங்கல்ல, காசு வாங்கிட்டு அனுப்புனாங்க, கடிச்சு கொடுத்துருக்கோங்கன்னு அனுப்புனாங்க. அப்ப போன என்ன பண்ணுவான், படகுக்கு தான் வருவான். உங்க கையை நல்லா ஓங்க வச்சு வலிமையை காட்டுற வரைக்கும் இந்த மாதிரி கைதிகள் விஷயத்தை நீங்க நடந்து கொண்ட முறை தவறு, அதான் இவ்வளவு காரணம்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்தில் எழுதுறான், மாக்கான நபியின் ஐயக்கோணல ஒரு அசரா ஹத்தா யுகின பில்லாது
இந்த பூமியில உறுதியான ஆட்சியை ஏற்படுத்தும் வரை கைதிகள் விஷயத்தில் கைதிகளை நம்ம பிடிக்கணும் என்பது வந்து ஒரு நபிக்கு தகுமானது இல்லை. நீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து கண்டிக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இந்த போர் வந்து நடக்குது. அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், அடுத்த நாளைக்காவது நல்லா நடக்கணும்ல. நீ தோல்வியை ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு இழப்பு தான் ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்தில் வெற்றிங்க, கனிமத்தை எல்லாம் புறக்கினாங்க, திரும்ப தோல்வி. 2வது நாள் தோல்வி, 2வது நாள் 70 பேர் காலி, 70 சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. நீ 70 பேர் கொல்லப்பட்டவன அடுத்த நாள் அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு டென்ஷன்ல யாருக்கா தூக்கம் வருமா? தூக்கம் வராது. உங்களுக்கு அப்படி ஒரு மயக்கத்தை நான் கொடுத்தேன். எந்த அளவுக்குன்னா அபூதல்ஹா சொல்றாரு, நான் கையில வாங்குறது 10 நிமிஷம் கீழே விழுது. அப்படியே என்ன அறியாம படுக்க வைக்கிறேன். அல்ல எவன் ஃப்ரெஷ்ஷா தூங்கி வந்துட்டான்னு வைக்கிறேன், ஆளு தனியா ஆளை மாறி போயிடுவாங்க. பதட்டம் இல்லாம தூங்கி எந்திரிச்சுட்டா நாளைக்கு என்னமோ ஒரு பெரிய பரீட்சைக்கு போறீங்க, விடிய ராத்திரி படிச்சா பரிச்சை எழுத மாட்டான். விடிய தான் படிச்சான்னு வைங்க, காலையில் ஒரு ரயில் 5 தூங்கி வழங்கிட்டு இருப்பான். படிக்கிறதுலாம் மதுரை பேர் படிச்சு முடிச்சு படுத்துக்கணும். ராத்திரிக்கு நிம்மதியா படுத்து தூங்கணும், எதை நினைக்காம. காலையில் எழுந்து பிடிச்சிட்டு போங்க, அழகா எழுத முடியும். அந்த இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய அந்த ஓய்வு தான் காலை நேரத்தில் ஃப்ரெஷ்ஷா நம்மளை என்ன செய்யும், எதை ஈடுபட வைக்கும். பிறகும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்டி உங்களுக்கு ஒரு அசதியை, ஒரு தடையை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், சோர்வு தந்தான். அந்த சோர்வுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை தந்தான்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் வந்து இந்த ஆல இம்ரானை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இந்த உஹது போர்க்களத்தை 139 120 நல்லா சொல்றான். உஹது போர்க்களத்தை வர்ணிக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் செஞ்சான். அடுத்து என்ன ஆச்சு, வெற்றியை முஸ்லிம்கள் கைதான் திரும்ப வாங்குது. அடுத்த நாள் போர்ல வந்து ரொம்ப உக்கிரமாக ரொம்ப உத்வேகமாக போரிட்டு எதிரிகள் ஓரளவுக்கு செஞ்சுட்டாங்க. அவங்களும் வெற்றி அடைஞர்கள் உஹது போர்ல நிறைய பேர் வரலாற்று தப்பா எழுதி வச்சுக்கிறாங்க. உஹது போர்ல வந்து முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, காபிர்கள் தான் வெற்றி அடைஞ்சாங்க. கண்டிப்பா கிடையாது. உஹது போர்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சு. இது எங்க கிடைக்குதுன்னா ஒரு ஹதீஸ்ல இருந்து இதை காட்டலாம். என்ன ஹதீஸ்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல என்ன காண்றாங்கன்னா, கையில ஒரு வாள் வச்சிருக்கிறாங்க. அந்த வாள் உடைஞ்சு போற மாதிரி கனவு காண்றாங்க. அப்புறம் மறுபடியும் உடைஞ்ச வாள் சரியாகிற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. இந்த கனவை பற்றி பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இந்த கனவு கண்ட அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா, வாள் உடைஞ்சது என்பது உபதை நமக்கு ஏற்படுத்த அந்த இழப்பு, அந்த சிரமம், அந்த நஷ்டம், அந்த தோல்வி அதை குறிக்குது. உடைந்த வாள் பின்பு சரியாகிற மாதிரி கனவு காண்றாங்க. அது அந்த உகதில் அல்லாஹ் நமக்கு அடுத்தபடியாக நமக்கு வெற்றியை குறிக்கிறாங்க. அப்ப இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அப்ப இந்த ஹதீஸ் என்ன விளங்குதுன்னா, உகது போர்ல தோற்று அவங்க வெற்றி அடையவும் கிடையாது, யாரையும் கைதியாவலும் முடிக்க கிடையாது, கொன்றாங்க. களத்தில் இறங்கி நிற்கும் போது ஓட ஆரம்பிச்சதுனால 70 பேர் கொல்லப்பட்டாங்களே தவிர அடுத்த நாள் வந்து இவர்கள் தான் ஓடக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குனா. உகது போரை பொறுத்த வரைக்கும் வெற்றியை கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இது நல்லா விளங்கிக்கணும். உகது வரலாறுல ஆரம்பத்தில் தோல்வி, அப்புறமேல் வெற்றி. இதுல இந்த உதவி சம்பந்தமாக வேறு சில செய்திகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டா, உகதுன்ற உடனே முஸ்லிம்களுக்கு யாருக்கு வர்றது ஹம்சா தான் வரும். உகதுனா என்ன, உடனே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போங்க வாலியை கொண்டு போங்க, வாலி வருவான் நிறைய போனோம்மா. ஹம்சான்னு சொன்ன யாருக்கு என்ன வரும்னு கேட்டா உடனே ஹிந்தா, ஹிந்தா யாவும் வந்துடும். ஹிந்தா யாவும் வந்து வரிசையாகவும் வரும். உகதுனால எத்தனையோ இழப்புகள்ல எத்தனையோ சஹாபாக்கள் தியாகம் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரியான தியாகியில ஹம்சா ஒருவர் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாத்திரம் பிரதானமாக எடுத்துக்கொண்டு பேசுவது தப்பு. மற்றவங்க தியாகத்தை மதிக்காத மாதிரி இருக்குது. எல்லாரும் தியாகம் பண்ணாங்க. அதுல கொல்லப்பட்ட யாருமே வந்து வீரமா போராடாம கொல்லப்பட்டதில்லை. முதுகுல குத்தி அவங்க யாரும் சாவல. 70 பேருமே அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான். இருந்தாலும் இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு செய்தி ஒன்று அடங்கியிருக்கு. என்ன செய்தின்னா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுபைர் இப்னு முத்ஐம் என்பவருடைய சிறிய தந்தையை பத்ர் போர்ல கொலை பண்ணிடுறார். ஹம்சா பத்ர் போர் முதல் போர் இருக்குல்ல, அந்த பத்ர் போர்ல வந்து ஜுபைர் இப்னு முத்ஐமுடைய ஜுபைர் முஸ்லிம் முஸ்லீம் ஆயிட்டாரு. பிற்காலத்தில் ஒரு முஸ்லீம் ஆயிட்ட ஒரு சஹாபி தான். இந்த சம்பவம் நடக்கும்போது உகதுக்கு வரும்போது ஒரு முஸ்லீம் ஆகல. இந்த ஜுபைர் இப்னு முத்ஐம் என்பவருடைய சிறிய தந்தையே பெரிய தந்தைய அம்மாங்க பெரிய தந்தைய அவரு பத்ர்ல வர்றாரு.
பத்ர்ல வந்து அவரை வந்து கொண்டு விடுறாரு ஹம்சா. போர்ல வந்து ஆள் அடையாளம் பார்த்தா கொள்ளுவாங்க. போர்னா எதுக்கு வரணும், யாரையும் கொள்றதுதான், இது நடக்கிறதுதான். இந்த ஹம்சா தான் இதை கொன்றாருன்னு தெரிஞ்ச உடனே ஜுபைர் இப்னு முத்தைம் என்ன பண்றாரு, வஹ்ஷிங்கிற ஒரு அடிமை, அவருக்கு அடிமையா இருந்தவர் வஹ்ஷிங்கிறவர், அபிசினியாக்காரர், கருத்த ஒரு அடிமை அவர். அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த உகதுக்காக நாங்கள் பழி தீர்க்க புறப்படுகிறோம். நீ வந்து ஹம்சா சிறிய தந்தைய ஹம்சா கொண்டு விட்டாரு, அவர் கண்டிப்பா உகதிலே வருவார். நீ அவரை கொலை பண்ணு சொன்னா உகது போர்ல நான் வந்து உன்னை விடுதலை செஞ்சிருவேன், நீ அடிமையா இருக்கிறீல்ல, அடிமை தலையிலிருந்து நான் உன்னை விடுதலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி வஹ்ஷிக்கு வந்து ஜுபைர் இப்னு முத்தைம் வந்து ஆசை வார்த்தை காட்டுறாரு. உடனே வஹ்ஷி அதுக்கு ஒத்துக்கிட்டு களத்துல வந்து போரே செய்யல. வஹ்ஷி ஒரு இடத்துல ஒளிஞ்சு பார்த்துட்டே இருக்காரு. ஹம்சாங்கிறவர் எப்ப வருவார், போருக்கு ஒரு வரவே இல்லை வஹ்ஷிங்கிறவர். இவர் லட்சியம்லாம் என்ன, நம்ம அடிமையா இருக்கிறோம், அடிமையில இருந்து விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அவர் வர்றார். வந்த உடனே அதே மாதிரி ஹம்சா வர்றாங்க. கரெக்டா அதே ஊருக்காரங்க, ஒரே ஊர் தானே ஹம்சாவெல்லாம் தெரிஞ்சிருது. ஒரு ஈட்டியை கரெக்டா வச்சிருக்காரு, வயிற்றுல குத்தி அவர் பேக் சைடுல ஈட்டி வந்துடும். அந்த மாதிரி குத்தி என்ன பண்ணிருக்காரு, ஹம்சாவை வெளியில்லாம வச்சு கொண்டு போறாரு. போர் நடக்கணும், போர் யுத்த களத்திலேயே நடக்குது. இதை வந்து வஹ்ஷியே சொல்றார். பிறகு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி, பிறகு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு வஹ்ஷி இடத்துல போய் கேட்கிறாங்க. இவர் ஹிம்ஸ்ங்கிற ஊர்ல இருக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, எப்படி நீங்க வந்து ஹம்சாவை கொண்டீங்க, என்ன அடிப்படையில் கொண்டீங்க அப்படிங்கும் பொழுது அவர் சொல்றாரு, எப்படி நான் வந்து ஜுபைர் இப்னு முத்தைம் இடத்துல அடிமையா இருந்தேன், அவருடைய சிறிய தந்தையை வந்து இந்த மாதிரி கொண்டு விட்டாங்க உகது போர்ல, பத்ர் போர்ல, ஹம்சா தான் கொன்றது, அவரை கொண்டு எனக்கு விடுதலை வாங்கி தரதா சொன்னாங்க, அதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், அதை கொலை பண்ணுனேன். கொலை பண்ண பிறகு நான் பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நான் ஏதாவது செய்யணும் என்பதற்காக வேண்டி முசைலமாண்டு ஒருத்தன் தன்னை நபின்னு வாதித்தான். ரசூலுல்லாஹ் நபி இல்லாததுனால அவனை போய் கொண்டு நான் கணக்கு தீர்த்துட்டேன், அந்த ஒரு நல்லவரை கொன்றதுக்காக வேண்டி ஒரு கெட்டவனை கொண்டு நான் கணக்கு தீர்த்துட்டேன்னு சொல்லி இவர் அந்த வஹ்ஷி என்பவர் ஹம்சாவை கொன்றதுக்கு காரணத்தை விளக்குறார். இது சஹீஹுல் புகாரியில இருக்குது, முஸ்னத் அஹ்மதுல இருக்குது, இன்னும் பல நூல்ல இருக்குது. ஆனா எல்லாரும் என்ன செய்வாங்க, ஹிந்தா தான் கொன்றதும்பாங்க. இந்த வஹ்ஷியை வந்து கொன்றது யாரு, ஹிந்தா தான் வந்து அது வஹ்ஷியை கொன்றது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஹம்சாவை கொன்றது யாரு, இந்த ஹிந்தா. இறுதியில சொல்றாங்க தெரியுமா, இது வரலாற்று புரட்டு, இது பச்சையான வரலாற்று பொய். இது ஹிந்தாங்கிறவங்க யாரு, ஹிந்தாவும் கிடையாது, பேரு ஹிந்து தான். பேரு என்ன, ஹிந்து தான் பெருமை, அரபியில் ஹிந்தான்னு வராது, ஹிந்து அவங்களுடைய பேர். இந்த ஹிந்துங்கிறவங்க யாருன்னு கேட்டா முஆவியாவுடைய அம்மா, யஸீதுடைய பாட்டி. அதுக்காக செஞ்சாங்க. எதுக்கு பண்றாங்கன்னு கேட்டா, யஸீதுடைய தகப்பனார் யாரு, முஆவியா. முஆவியாவுடைய தகப்பனார் யாரு, அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய மனைவி யாரு, ஹிந்து. ஹிந்து உத்பா, உத்பாவுடைய மகள் ஹிந்து. இவங்க அபூ சுஃபியானுடைய மனைவியா, தலைவருடைய மனைவி. அபூ சுஃபியான் அன்னைக்கு தலைவர் உஹது போர்ல, தலைவருடைய மனைவி ஹிந்து. அவ்வளவுதான். இவங்க அந்த அடிப்படையில் தான் இவங்க அந்த களத்தில் வந்துட்டாங்களே தவிர அவங்க வஹ்ஷியை தூண்டி விட்டு அவரே சொல்றாரு, வஹ்ஷியே சொல்றாரு, என்னை வந்து என் முதலாளி தான் கொலை சொன்னாரு, என் முதலாளி என்னுடைய எஜமான் தான் என்னை கொலை சொன்னாரு, நான் வந்து விடுதலை ஆகிறேன்னு சொல்லி வாக்களிச்சு கொலை சொன்னாரு, நான் அதுக்கு தான் கொன்றேன், அதே மாதிரி என்னை விடுதலை செஞ்சாருன்னு சொன்னவரு ஹிந்து எனக்கு பணம் தர்றாங்க, அவங்க தான் என்னை தூங்கினாங்கன்னு என்ன செய்யறவரு சொல்லவே இல்லை. இது வந்து வேணும்னு அந்த பெண்ண நாவு கண்டிப்பா கூட ஹிந்தாவை மன்னித்த எம்பெருமானு யார சொல்லான்னு படிப்பாரு, படிக்கிறாரு மக்கட்டு மலரேண்டு ஹிந்தாவை மன்னித்த எம்பெருமானு படிப்பாரு. அது பொய்ங்க, ஹிந்தி எல்லாம் போய் ஈரலை கொடுத்தாங்க, குடலை குடி மாலை போட்டாங்க, இவங்க சேர்த்துக்கிறவங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இதெல்லாம் உண்மை கிடையாது. வரலாறுகள்ல சில எழுதி வச்சிருக்காங்களே தவிர ஹதீஸ் நூல்கள் ஆதாரப்பூர்வம் அறிவிப்பாளரோடு கிடையாது. சில நூல் அரபியில் எழுதியிருக்குது. ஏன் எழுதுனாங்கன்னு கேட்டா, இந்த யஸீது விஷயத்துல போய் சொன்ன மாதிரி யஸீது வந்து சொல்ல மாட்டாரு, யஸீது தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு. இப்ப தண்ணி அடிக்கிறவங்க தான் இப்னு அப்பாஸ் போய் பயிர் பண்ணுவாங்களா, இப்னு அப்பாஸ் இப்னு ஒரு மாதிரி பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் அவர் ஆட்சி தலைவரை ஏற்றுக்குவாங்களா, இதெல்லாம் வந்து இப்படி கட்டினது. இந்த கர்பலா வச்சு கூட கூட சொன்ன மாதிரி யஸீது மேல அவதூறு, முஆவியா மேல அவதூறு, அதே மாதிரி அவங்க அம்மா மேல ஹிந்து மேல அவதூறு, அபூ சுஃபியான் மேல அவதூறு,
இதெல்லாம் அந்த குழந்தை அந்த உமையாக்கள் அடிப்படையில் உமையா கூட்டத்தில் உள்ளவர்களை எல்லாம் மட்டப்படுத்துறது அதுக்காக வேண்டி செஞ்சதுதானே தவிர ஹிந்துங்கிறவங்க இப்படி பண்ணினாங்க காலத்துல என்று சொல்லி தபக்காத்து மாதிரி சில நூல்கள்ல செய்தி இருக்குது. அறிவிப்பாளர்லாம் கிடையாது. இருக்கு தபக்காத்துல இருக்குது, அரபி கிதாபுல இருக்குன்னு காட்டுறாங்க யாராவது கொண்டாந்து. அதுக்கு அறிவிப்பாளர் இருக்கணும்ல, யார் சொன்னா என்னங்கிறது அறிவிப்பாளர்கள் ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசை இல்லாம சில நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு கொலையாளியுடைய வாக்குமூலம் தான் இது சாட்சியமே தவிர மற்றவங்களுடைய வாக்குமூலம் இல்ல. ஹிந்து சொல்லணும், இல்லாட்டி நான் தான் செஞ்சேன் ஹிந்து சொல்லல. அல்லது யாரை போய் கொண்டால் அவருக்கு வகுதி சொல்லணும், வகுதியும் சொல்லல. வகுதி வேற காரணம் சொல்றாரு. வகுதி சொல்ல ஏத்துக்கிறதா வெளியில இருந்து பார்க்க சொல்ல ஏத்துக்கிறதா? வகுதியில தான் கொலை பண்ணவரு அவர் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியில எல்லாரையும் மன்னிக்கிறாங்க. மக்கா வெற்றியில எல்லாரையும் மன்னிச்சிடறாங்க. யாரு யாரு தங்களுக்கு இடைஞ்சல் செஞ்சாங்களோ அவ்வளவு மன்னிக்கிறாங்க. அந்த மன்னிக்கிற நேரத்தில் கூட என்ன சொன்னாங்க தெரியுமா? வரிசை வரும்போது நீ ஹம்சாவை கொண்டிருக்கிற, என்னதான் நான் மனிதன், ரத்த சம்பந்தம் இருக்குது, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு கோவம் வேற மாதிரி சொல்லிடக்கூடாது உன்னைய, அதனால முகத்தை அடிக்கடி காட்டாதம்மா, நான் ஒரு மனிதன் தானே அப்படின்னு சொன்னாங்க. மன்னிச்சுட்டாங்க. ஆனா அவரையும் இந்த ஜமாத்துல ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் மனிதர் என்ற முறையில நான் உன் மேல ஒரு கடுமையை காட்டுற கொடுக்கணும், உன்னைய கடுமையாக பேசுறதுக்கு, ஏன்னா அந்த மனசு உரிமை இருக்குன்னு என்ன நான் பெரிய தாயை கொண்டவனா சேர்ந்து அந்த மாதிரி செஞ்சிடக்கூடும் சொல்லி வகசிய அடிக்கடி முன்னாடி வராதுன்னு சொல்லிவிட்டாங்க. வெறுக்கிறது இல்ல, அது நல்ல மனிதனுடைய அடையாளத்தினால தெளிவாக ஓப்பன சொல்லிவிட்டாங்க. இல்லைன்னா அவர் ஏதாவது சொல்லுவாங்க, பாக்குறது பாரு அந்த மனசுல வச்சுட்டு போறாரு, ஒரு தப்பு கூட கண்டிக்குவாங்க. பாக்குறாரு என்ன தெரியும், அவர் வகசிய கண்டிக்கிறாங்க தெரியுமா அப்படிம்பாங்க. அதை விமர்சனத்தை தவிர்க்கிறதுக்காக வேண்டி நீ எல்லாம் உனக்கு எந்த பாவம் மேல கிடையாது, எனக்கு எந்த கோபம் கிடையாது, மனமா நீ கொஞ்சம் அடிக்கடி வராத, நான் பேச வேண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி அவரை மன்னிக்கல. அதே நேரத்தில் அதே மக்காவில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யார் அபூ சுஃபியானுடைய வீட்டிலே நுழைகிறாரோ அவர் ஆமினும், மந்தகல ஆசியான பொது ஆமினும், யார் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள நுழைகிறார்களோ அவர்களுக்கு அபயம் உண்டு. யார் யார் போருக்கு வரல யார் விட்டு போங்க ஹிந்து இதை சம்மந்தப்பட்டிருந்தா வகசியை நடத்துங்க. வகசியை எப்படி நடத்தினாங்களோ அப்படி இந்த ஹிந்துங்கிறவங்க வீட்டுல போய் யாரும் வரீங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் உண்டு. போருக்கு வரான்னு வந்துரு இல்ல இல்ல சமாதானம் சொன்ன அடையாளம் என்ன, அவசரம் வீட்டுக்கு நுழைஞ்சிக்க. இது 3-4 வீடுகளை சொன்னாங்க. அதுல ஒரு வீடு இந்த ஹிந்துடைய வீடு. அதுல இதே ஹிந்து ஒரு சமயத்துல கூடுவாங்க அல்லாவுடைய துறை எப்படி அப்சுபியான் இருக்காரு, உள்ள காசு தர மாட்டேங்கிறாரு, குடும்பத்தில் உறவுலாம் பின்னால கேட்பாங்க, ஒரு கட்டத்தை தர மாட்டாரு, எனக்கு என் பிள்ளை பத்தி எழுதி தேவையான கஞ்சன் ஆகிறாரு, அதனால அவருக்கு தெரியாம நாங்க எடுத்துக்கலாமா அவங்க மசாலா கேட்பாங்க. முகத்தோட முடிச்சா 30 வருஷத்துல நடக்கணும். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லாம் இருக்குங்க. வகசிக்கு சொல்லணும்னு அர்த்தைய ஹிந்துக்கு சொல்லல, ஹிந்துக்கு சம்மந்தம் இல்லை. ஹிந்துங்கிறவங்களுக்கு அந்த ஹம்சாவுடைய கொலைக்கு சம்பந்தம் இல்லை. ஹிந்துக்களை ஆட்டம் பண்ணு அம்மமா அபூ சுஃபியானுடைய மனைவி என்ற முறையில் தோழியுடைய மனைவி என்கின்ற முறையில களத்துல இறங்கி கொல்லத்தோடு எல்லாம் மூப்பேருக்கு எல்லாம் அந்த முறையாக பண்ணுவாங்க. மூப்பேருக்கு ஆதரவு பேருக்கு பண்ணாங்க. அது ஹம்சக்கண்டு 10 நாள் பண்றது இல்லை, எல்லா கையாளிகளையும் பண்ணுவாங்க. அந்த காலத்து மரபட்ட காலம் பெண்கள் தான் அதை சொன்னாங்க. அந்த வேலையை ஹிந்து பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. அவ்வளவுதான் பண்ணாங்களே. ஹிந்து நிறுவனம் கேட்கிறேன், என் கணவர் கண்ணா இருக்காரு, ஊங்கத்துக்கு தரமாட்டேங்கிறாரு, நான் துணி பாக்கெட் எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு எடுத்துக்க உனக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையாக இருக்கட்டும், நீ அவரை கேட்காம எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 10 கொடுத்தாங்க. இருக்கிற கேட்டா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிந்து வீட்டில் நுழைந்தால் அடைக்கணும்னு சொல்றாங்க. அதுல வழங்கு ஹிந்து காட்டின அந்த ஒரு அதிருப்தியை காட்டணும். என்ன சொல்றாங்க, கேள்வி கேட்டு வர்றாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க. இதெல்லாம் வரலாற்றில் எதிர்க்காக பண்ணி தராங்க. வளர்ந்து எதிர்ப்புல உமையாக்கள் மேல ஒரு கெட்ட எண்ணத்தை உண்டாக்குறதுக்காக இந்த ஹிந்துங்கிற பசுமை கொடுக்குறாங்க. ஹம்துல்லா எல்லாம் கொண்டு வருவது இந்த காரணத்துக்கு தராங்க செய்து தெளிவாக விளங்குது. இது ஒருமுறை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம். உமரில் எல்லாம் அதிகாரம் உலகத்துக்கு எவ்வளவு மரியாதைன்னு பாருங்க.
நம்ம புத்தி புத்தி கொடுக்கணும் பெண்களை எல்லாம். அதுக்கு ஒரு சான்று இருக்குது. சையல் புகாரில் வரக்கூடியதுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போர்வைகள் வருது, துமட்டு ஜக்காத்து பொருளா வருது. அதுல ஒரு எல்லாத்தையும் பெண்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு போர்வை நல்ல நல்ல தரமான போர்வை, நல்ல உயர் தரமான ஒரு போர்வை மிச்சம் இருக்குது. அப்ப எல்லாரும் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கொடுத்துருங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உண்மையான இருக்கிறத கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல உம்மு சுலைத்துன்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு தான் கொடுப்பேன், அவங்க தான் இதை பெறுவதற்கு தகுதியானவங்க அப்படிங்கிறாங்க. தெரியாது, மறந்துட்டோம், சொல்லி தரல. அவங்களுடைய தியாகங்கள்லாம் மறக்கடிக்கப்பட்டு போச்சு. யார் யாரோ தெரிஞ்சு வச்சிருக்கோம். செய்யாதி பாத்திமா தெரியுமான்னு கேளுங்க, தெரியும் தரையாரு காட்டப்படுறாங்க. அதெல்லாம் தெரியுமா தெரியுமா தெரியும், யாரு தெரியாது, உம்மு சுலைத்தெல்லாம் தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ்வை கொடுங்கன்னு கேட்கும்போது உமர் சொல்லுவாங்க, உம்மு சுலைத்துக்கு தகுதி. உம்மு சுலைத்து யாரு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பையத் பண்ணாங்க. உமர் போர்ல தோல் பாத்திர அந்த டென்ஷனான நேரத்துல பயம் இல்லாம தோல் பாத்திர தண்ணி தீர்த்து கொடுப்பாங்க, காயப்பட்டிருக்கலாம் உள்ள வீர பெண்ணியங்கள்லாம் அந்த போர்க்களத்தில் ஆட்கள் வெட்டுப்பட்டு விழும் பொழுது தண்ணி தேவைப்படும். தண்ணியை பலவாத்திரத்தை தூக்கிட்டு உள்ள ஒரு ஊழல் வீட்டு போய் சப்தை நல்ல நாம கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. தரமானதை அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படி சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்ததுல எந்த அளவுக்கு இதுல வந்து எடுத்துக்காங்க என்பதை செய்யறோம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு அதே அது மாதிரி இன்னொரு வீர வரலாறு இந்த இதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும், அப்துல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இந்த சின்ன இளைஞர் ஒரு பிரயாணத்தில் போகும்போது அவர் அன்பாளர் விசாரிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜாபிர் நிறைய ஹதீஸ் கிதாபில் அறிவிச்சிருக்கிறார். இவருடைய தகப்பனார் இருக்கார் பாருங்க அப்துல்லா, அவர் ஒரு ஆள் ஜாபிருடைய அத்தா அப்தா இது மகன் சொல்றாரு, மகன் கூப்பிட்டு ராத்திரில, மகனே நான் அநேகமாக கொல்லப்பட்டுருவேன். தெரிஞ்ச வீட்டிலே போறாங்க, எதிர்பார்த்து போறவங்கள எப்படி சொல்றாரு, மாகாணி நான் மக்கூலா, நான் வந்து கொல்லப்பட்டு நல்லா தெரியும், நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், மூட்டா போய் தையில முடிவு பண்ணியாச்சு, இங்க ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன செய்யறாரு, வசியத் பண்றாரு, நீ வந்து எனக்கு கொஞ்சம் கடன்லாம் எடுத்துக்குது, இந்த கடன்லாம் நீங்க வீட்டிக்கணும், கடனாளியை நம்ம விரும்பலன்னு யார் யாருக்கு கடன் வாங்கினார் எல்லாம் அவனுக்கு அறிவு சொல்லிட்டு போய் களத்தில் இறாரு. இறங்கி இவரும் போய் புகுந்து எந்த அளவுனா ரொம்ப சிதைக்கப்பட்டு, அதாவது அவருடைய முகத்தை மூடி வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆட்சிகளான சட்னியா இருப்பாங்களா அந்த மாதிரி அள்ளி கொண்டாந்து போட்டு வச்சிருக்கேன், போர்வையை பத்தி துணியை போட்டு. ஜாபிர் சார் நான் அந்த ஒன்றையை விலைக்கு பார்க்க போகும்போது தடுக்கிறாங்க, பார்க்கக்கூடாது, அதான் பார்க்கிற கண்டிஷன்ல இல்ல சொல்லிட்டு போனவர்கள் பார்க்கிற கண்டிஷன்ல அவர் இல்ல, அந்த அளவுக்கு என்னை தடுத்து விட்டார்கள். திரும்பவும் தடுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த உஹது போர்ல அப்துல்லாவும் பெரிய தியாகம் பண்ணாரு, நிறைய விட்டுப்பட்டு கொல்லப்பட்டவர். இந்த உஹதுல கொல்லப்பட்ட சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிறோம்னு, முஸ்அப் இப்னு உமைர் இவரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. உஹது போர்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்கள்ட்ட ஒரு உணவு கொண்டாந்து யாரை கொடுக்குறாங்க, அப்துல் ரஹ்மான் அவுஃப். ஒரு காலத்துல யார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அந்த 6 பேர்ல ஒருத்தர். போன வாரம் நம்ம சொல்லியிருக்கோம்ல, அடுத்த ஆட்சியாளர் யார் என்று தீர்மானிக்கிறதுல ஒருத்தர், சொர்க்கத்திற்குரிய 10 பேர்ல ஒரு ஆளு, மிகச்சிறந்த சகாபி, விரும்பி இருந்தால் உமருக்கு அப்புறம் ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்தவர். அந்த அவர் சொல்றாரு, உணவு கொண்டு வந்த உடனே சொல்றாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு சொல்றாரு, ஹம்சா கொல்லப்பட்டார் உஹது போர்ல, அவரை கஃன் அணிகிறது கூட என்ன இல்ல, ஒழுங்கான ஆடைகள் இல்ல, அவர் என்னை விட எவ்வளவு சிறந்தவர் ஹம்சா. முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டாரு, அவர் என்னை விட எவ்வளவு சிறந்தவர், அவருக்கு கூட கஃனுக்கு என்ன இல்ல, இறந்து போனவருக்கு கஃன் ஆடை இருக்கலங்க,
அதுக்கு வழி இல்ல. இன்னைக்கு பாருங்க எத்தனை வகை வகையா உணவுக்கு என்னை கூப்பிடுகிறார். வகை வகையான சாப்பாடு வச்சவரை கூப்பிடும்போது அந்த பழைய சம்பவத்தை நினைவுறுத்துறாரு. ஹம்சா கொல்லப்பட்டாரு, அந்த பாடிய மூடுவதற்கு துணி இல்லை. அது மாதிரி முஸ்தாப் இப்னு உமைர் கொல்லப்பட்டாரு, அவருக்கு மூடுறதுக்கு அவருக்கு துணி இல்லை. இன்றைக்கு பாருங்க நாங்க வகை வகையாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து அந்த பழைய காலத்தை நினைவு பண்றாரு. அப்ப அந்த போர்ல கொல்லப்பட்டவங்களுக்கு கஃனுக்கு துணி இல்லை. அடக்கம் பண்றது கூட 70 குழி வெட்ட முடியுமா? களத்துல போய்கிட்டு ஒரு குழியை வெட்டி 2 பேர், ஒரு குழிக்கு 2 பேர் அடக்கம் பண்ணாங்க. 35 குழி தான். அந்த மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. ஒரு குழியை வெட்டுறது 2 பேர் அடக்கம் பண்றது. அந்த மாதிரி 2 பேராக எல்லாம் அடக்கம் பண்ண சம்பவங்கள் எல்லாம் இந்த உஹது போர்ல நடக்குது. இது ஒரு முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம். இந்த உஹது போர்ல கொல்லப்பட்டவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டல, அந்த ரத்தத்தோட என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. குளிப்பாட்ட கிடையாது. அவர்களுக்காக வேண்டிய தொழுகை நடத்தல. அப்படியே இருந்தீங்கன்னா ஷஹீது தான் எல்லாரும் மன்னிக்கப்பட்டு போயிருச்சு. பாவம் பண்ணி தனியாக கேட்க வேண்டிய தேவையில்லை. கடைசியா ஒரு ஷஹீத் ஆகுறாரு, எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டது, நேர சொர்க்கத்துக்கு போயிட போறாரு. அப்படிங்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜனாஸாவும் தெரிவிக்கல. அந்த ரத்தக்கரையோட கழுவாமல் அப்படியே நீங்க அடக்கம் பண்ணுங்க, அதோட அவர் எழுப்பப்படுவாரு, ஷஹீதாகவே சொல்றாரு எழுப்பப்படுவார் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு உஹது போர்ல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஹது போர்ல எப்படி எல்லாம் அடக்கம் பண்ணாங்க என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க பாருங்க. கான யஜ்மு பைனர் ரஜுலைனி மின் கத்லா உஹதி ஃபீ ஸௌபின் வாஹித். இந்த உஹதுல கொல்லப்பட்டவர்களை ஒரு கபருக்குள்ள 2 பேர், ஒரு ஆடைக்குள்ள 2 பேர். பாருங்க, கபனுக்கு ஆடை இல்லைங்க, ஒரு ஆடைக்குள்ள என்ன 2 பேர் சுற்றுறது. ஒரு துணியில ஒரு போர்வை தான் இருக்கு. இவருக்கு ஒரு போர்வை அவருக்கு ஒரு போர்வை இருக்காது. இருக்கிறாங்க கல்வி நிர்வாகம் மட்டும் போய் சேரணும். அதனால ஒரு போர்வைக்குள்ள 2 பேரா சுத்தி உள்ள கொண்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. எங்க அத்தாவையும் அது மாதிரி தான் அடக்கம் பண்ணாங்க. ஜாபிர் சொல்றாரு, பிறகு நான் மனசு உறுத்திக்கிட்டே இருந்து நான் வேற கபன் எடுத்துட்டு போய் ஒரு பக்கத்திலான வேற ஒரு குழிய தோண்டி எங்க அத்தாவுக்கு தனியா கபனிட்டு தூக்கி நான் அடக்கணுங்கிற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இடம்பெறுது. இதுல இருந்து என்ன ஒரு ஆள் அடிக்கிட்டு அதுக்கு மாற்றவும் செய்யணும், ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி. ரசூலுல்லாஹி காலத்துல நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்திலேயே தகப்பா ஜாபிர் அப்துல்லாவோட சேர்த்து 3 ஆளையும் சேர்த்து அடக்கி விட்டாங்க. 2 பேர் அடக்கணும்னு ஒரு உறுப்பு நம்ம அத்தாவுக்கு தனி கபராக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவர் போய் தனியா துணியெல்லாம் வாங்கிட்டு போய் குழி தோண்டி அது பிரிச்சு அடக்கிட்டு வர்றாரு பிறகு போய். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எப்ப நடக்கு தெரியுமா? அடுத்த நாள் போர் நடந்து எதிரிகள் எல்லாம் ஓட ஆரம்பிச்ச பிறகு இவங்க சரியான பிறகு இந்த அடக்கம் பண்ற வேலையெல்லாம் என்ன செய்யறாங்க? அங்க போய் பண்றாங்க. அதுக்கப்புறமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 70 நபர்களை கொண்டவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. பின்னாடி ஓடணும் இல்ல, ஓடணும் திரும்ப ஒரு அனுபவம் படுத்துங்க. ஒரு அனுபவம் தான் தோல்விங்கிற சுத்தியமா கொடுத்தாங்க இல்லைங்க. அது மாதிரி வந்துடக்கூடாது. ஒரு 70 நபர்கள் அபூபக்கர் தலைமையில ஒரு 70 பேரை பிடிச்சி அனுப்புறாங்க. திரும்பி வர போயிட்டு வராங்களா வரலாங்க. திரும்பி போயிட்டு வரவர்கள் உறுதி பண்ண உடனே மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க. அந்த உறுதியில பெற வேண்டிய படம் என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கட்டளை நீர்னால இந்த ஆரம்பத்தில் வெற்றியை தான் கொடுப்பான். மலக்குகளை அனுப்பி வச்சிருப்பான். சின்ன கூட்டத்துக்கு பெரிய 700 பேர் 3000 பேர் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தான். இவங்க அந்த கட்டளையை மீறுவதனால அவங்க இந்த மாதிரி போச்சுட்டாங்க அப்படிங்கிறது நம்ம விளங்கிட்டோம். இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டா இந்த உலக போர்ல கிடைக்க வேண்டிய பாடம், முஹாஜிர்கள் தானே ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, மக்காவிலிருந்து போனவங்க இல்லைங்க. அந்த ஆட்கள் அவங்க போர் செய்யறதுல பலமில்லாத ஆட்களும் கூட அப்பாரியான ஆட்கள். இந்த உலக போர் பொறுத்த வரைக்கும் அன்பாரிகளுடைய வீரத்துக்கு நிகராக இருக்கல. நிறைய தியாகம் பண்ணது யாரு? அன்பாரிகள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மொத்தம் 9 பேர் இருக்காங்க ரசூலுல்லாஹோட கடை ஒரு கட்டத்துல.
அந்த 9ல 7 அன்சாரி 2 முஹாஜிர், அந்த 7 அன்சாரி கொல்லப்பட்டுறாங்க. இந்த 2 முஹாஜிர்கள் தான் மிச்சமா வராங்க. அப்ப சொன்னாங்க, நம்முடைய முஹாஜிர் தோழர்கள் இருக்காங்களே அவங்க நேர்மையா நடந்துக்கிறல, இந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யல, தியாகம் பண்ணிக்கிறலன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அளவுக்கு அந்த மதீனாவை சேர்ந்த சஹாபாக்கள் தான் பெரிய அளவில் நினைஞ்சிருக்காங்க. இந்த களத்துல உறுதியா நின்றதுலையும் அவர்கள் தான் அதிகம், ஷஹீதானதுலையும் அவங்க தான் அதிகம், வீர பராக்கிரமத்தை காட்டினதுலையும் அவங்க தான் அதிகமான எண்ணிக்கையில இருந்தாங்க. இப்படியான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், இந்த உஹது போர்ல இருந்து தெரிந்து கொள்வோம். ஆக இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பல போர்க்களங்கள்ல 2வது போர் இந்த உஹது போர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த போர்க்களங்களை